வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஐம் குவிட்டிங் ஹீரோயிங் அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1ல இருக்கக்கூடிய எல்லா எபிசோடு பார்க்க போறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த அனிமே பற்றி கேட்டிங்கன்னா, பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. எதுக்குன்னா டீமன்ஸ் எல்லாம் மனுஷங்க உலகத்துக்கு வந்து மனுஷங்களை வந்து அழிக்குது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த பயோ வெப்பன். அதில் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ. அவன் வந்து ரொம்ப ஓவர் பவர்டாக இருப்பான். பட் அவன் வந்து ஹீரோவாக இருந்தாலும் அவனுக்கு ஹீரோவாக இருக்க வந்து பிடிக்கல. ஹீரோவாக இருக்கிறத விட்டுட்டு டீமன் ஆர்மியில் போய் சேரணும்னு நினைக்கிறான். ஏன் சேரணும்னு நினைக்கிறான், எதுக்கு அவனுக்கு ஹீரோவாக இருக்க பிடிக்கல அப்படிங்கிறது இந்த சீசன் ஃபுல்லாமே சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த அனிமே உண்மையுமே நல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து எல்லா எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான் சொல்றது ஒன்று கேக்குதா நீயே வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்காத. இது வந்து உனக்கு பெயின்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்பவே நீ வந்து ஓடி. இது உன் லைஃப், உனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். ஆமா எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எங்கேயோ போறாரு. அவரை பார்க்கும்போதே தெரியுது அவர் ஷர்ட்ல ஒரு மாதிரி அழுக்காகி ரொம்ப தூரம் டிராவல் பண்ண மாதிரி இருக்காரு. என்னது இது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அரண்மனை வந்து காட்டுறாங்க. இந்த இதுக்குள்ள நான் மறுபடியும் போகணுமா அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் பல பேர்த்து வந்து பந்தாடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ நான் வந்து உள்ள போய்தாகணும் அப்படி சொல்லிட்டு அவரு போய் அந்த டோரை வந்து அப்புறம் அவர் கதவை தட்டும் போது வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. உள்ள போய் பார்த்தா அவங்க அந்த ஒரு டீமன் குயின் இச்சிட்னா. அப்புறம் நின்னுட்டு இருக்கிற 4 பேர் தான் எலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இப்போ வந்து எல்லாமே ஓகேவா தான் போயிட்டு இருக்கு. என் ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு தெரியாது. சோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போகணும் அப்படி சொல்லிட்டு க்ளோஸரா போயிட்டே இருக்காரு. அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அவரு போயிட்டு அவரோட ஹுட்டி வந்து கழட்டினோடனே அந்த டீமன் குயினுக்கு வந்து பயங்கரமான ஷாக். நான் தான் அந்த ஃபார்மர் ஹீரோ லியோ டீமன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்னைய வந்து உங்களோட டீமன் ஆர்மியில வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நிறைய எக்ஸலண்டான ஸ்வார்ட்மேன்ஷிப் இருக்கு அண்ட் ஹோலி மேஜிக் இருக்கு, பிளாக் மேஜிக் எல்லாமே. நான் டீமன் குயின் எச்சினா கூட நான் ஒரு தடவை தோக்கடிச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களோட ஆர்மி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு. என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ற மாதிரி. பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னைய வந்து உங்களோட கில்ல சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு கிங்டம் வந்து மேக் பண்ணுவோம். என்னைய வந்து உங்களோட ஆர்மியில சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கிறப்போ அந்த டீமன் குயின் குழம்பு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நான் பேசின பேச்சுக்கு வந்து அவங்க நீ ஏத்துப்பாங்க, நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் குயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ நான் வந்து உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது அவனை வந்து ஃபயர் வச்சு அட்டாக் பண்றாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் மாதிரி காட்டுறான். அது வந்து அவரை எரிச்சு விட்டுறாங்க. நான் உங்க கூட இருந்து பாத்ரூம் வச்சு கழுகுறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அதுக்கு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்ப்போம். ஒன்ஸ் அப்பான் a டைம் வந்து எங்களோட ஊருக்குள்ள வந்து இவங்களாம் எங்களை அட்டாக் பண்ணாங்க. எங்களோட கிங் வந்து அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தாங்க. நான் தான் அங்க வந்து ஸ்ட்ராங்கானவன். நான் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் வெப்பன்ஸையும் மாஸ்டர் பண்ணிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய மேஜிக் வந்து யாரோட மேஜிக்னாலையும் ஒன்னும் பண்ண முடியல, அவங்களோட ஆயுதத்தினாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து அந்த ஒரு எனிமிஸ் எல்லாம் வந்து ஆனா வந்து ஒரு கட்டத்துல எங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வந்துருச்சு. அப்புறம் நான் தான் போய் அந்த எஜிட்னா அப்படிங்கிற உங்களோட குயினை வந்து தோக்கடிச்சேன். அவங்க எதுக்கு என்னைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். உன்னோட பர்சனாலிட்டினால தான் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, நான் இப்ப சேஞ்ச் ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல இருந்த பொண்ணு குதிச்சுக்கிட்டே இவர் இங்க சேர்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம இங்க இருக்கிறது அந்த எஜென்டாக்கு வந்து தெரிஞ்சுன்னா நம்ம அவ்வளவுதான். உன்னை அவங்க ரிஜெக்ட் பண்ணி வெளியே தூக்கி போட்டாங்க. பட் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரோம். நான் வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. பிரசன்டேஷனா? ஆமா, நான் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னா என்னை வந்து ஏத்துப்பாங்க. என்கிட்ட வந்து ஒரு ட்ரபிளான ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட 4 எலிட்ஸும் என்கிட்ட சண்டை போட அனுப்புங்க, நான் வந்து அவங்களை தோக்கடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது பக்கத்துல வந்து ஒரு நீ அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. ஆமா நம்ம தான் பேட்டில் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படி சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் கூட சண்டை போறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து இவர் கூட ஆல்ரெடி வந்து சண்டை போட்டிருப்பான். இவரோட தோல் வந்து ரொம்பவே வலிமையானது. பட் அவர்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டா வந்து மேக் பண்ண முடியாது. அதனாலே அவர் வந்து அந்த பேட்டில் வந்து தோத்துருவாராம். நம்மளோட ஹீரோ பை த வே நீ எதுக்கு இச்சின்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ இந்த வேர்ல்டு வந்து ரூல் பண்ணும் தான் நினைச்சேன். நான் வந்து இந்த வேர்ல்டு வந்து ரூல் பண்ணும் தான் நினைச்சேன். பட் என்னோட தாட்டை வந்து நான் மாத்திக்கிட்டேன். ஸ்வார்ட்ஸ்மேனா இருக்கிறது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆனா கிங்கா இருக்கும் போது ரொம்பவே நம்ம பிஸியா இருக்கணும், அது வந்து எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்புறம் அங்க ஒருத்தன் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான்ல, அவனை பத்தி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவங்க கூட வந்து ஆல்ரெடி சண்டை போட்டிருக்கான். பேசிக்கா அவனை பத்தி சொல்லணும்னா வந்து ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் டீமன். அவன் வந்து அசாசின் கில்ட சேர்ந்தவன். அவனோட எஜிலிட்டி எபிலிட்டி எல்லாம் பயங்கரமா. அவரை நான் வந்து சீக்கிரமா தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல. என்னோட ஸ்பெல்ல யூஸ் பண்ண ஒரு கிராமத்துல, பட் அந்த கிராமம் வந்து அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அழிஞ்சு அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் எனக்கு இதெல்லாம் சரி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு ட்ரபிள் பண்ணாங்க. ஆமா அந்த கிராமத்து மக்களுக்கு நீ என்ன பண்ண? நான் இது பண்ணல, நான் எது கேட்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மழுப்புறான். அந்த பொண்ணு அதே மாதிரி வந்து பண்ண. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா அவன் வந்து ஆல்ரெடி இந்த பொண்ணு கூட வந்து சண்டை போட்டிருப்பான். இந்த பொண்ணு கூட சண்டை போட்ட ஸ்டோரி வந்து கொஞ்சம் வியர்டானதாமா. இந்த பொண்ணு வந்து எல்லா மெமரியும் வந்து லாஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரீ பக்கத்துல தொலைஞ்சு போன ஒரு சின்ன பொண்ணுமா இருந்தா. அவளை கூட்டிட்டு போய் எங்க இடத்துல வச்சிருந்தா. அவளோட மெமரிஸ் வந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அவ வந்து ஒரு பீஸ்ட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவளை வந்து டிஃபீட் பண்ணி. இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைனா ஒருத்தவங்க வந்து இவங்களை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் இவ்வளவு நான் வந்து மீட் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது நீ முதல்ல வளரு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இப்பவே நான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பான். அவளை பத்தி சொல்லணும்னா அவ வந்து ஒரு ஜெனரல் சோசரர். மத்தவங்களை விட அவகிட்ட நிறைய மேஜிக் பவர் இருக்கு. ஏஷியன்ட்ல இருந்து ஃபார்பிடன் வரைக்கும் எல்லா ஸ்பெல்லுமே அவளுக்கு வந்து தெரியும். அவ கூட சண்டை போடும்போது நான் ஒரு ஏஷியன் ஸ்பெல்ல வந்து யூஸ் பண்ணேன். அப்ப அவளோட பவர் வந்து யூஸ்லெஸ்ஸா மாறிடுச்சு. என்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு அவளே அழுத ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஸ்ட்ரென்த்தான ஹீரோ கிட்ட நான் எப்படி வின் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. அதெல்லாம் அப்படிதான் என்னோட ஸ்பெல்லையும் நீ வந்து வீணாக்கிட்ட, அப்படிதான் நான் தோத்த அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றேன். நீ என்னதான் இப்ப கத்த
கத்துனாலும் நான் ஆல்ரெடி உன்னை வந்து தோக்கடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆமா, அவனு சொல்றது உண்மை தானே, அவன் வந்து நீ தோக்கடிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கள சொல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஒரு ஹீரோவா இருக்கிற நீ இங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்க, எதுக்கு இந்த டீமன் ஆர்மியில வந்து சேரணும்னு நினைக்கிறேன்? ஆஃப்கோர்ஸ் நான் வந்து உங்களை இங்க ஃபுல் பண்ணணும்னு சொல்லிட்டு வரல. வெல், நான் வந்து டீமன் ஆர்மியை தோக்கடிச்சிருக்கேன், ஆனாலும் நான் எதுக்கு எனிமி சைடு வரணும்னு நினைக்கிறேன்னா, இப்படிதான் நான் வந்து அந்த இச்சின்னா கூட நடந்த பேட்டில் வந்து ஜெயிச்சேன். அந்த ஒரு பேட்டில் நான் ஜெயிச்சுட்டு என்னோட ஹோலி சிட்டிக்கு திரும்ப போகும்போது எல்லாமே வந்து மாறி மக்கள் எல்லாம் பின்னாடி ஒரு மாதிரி பேசினாங்க. அங்க இருந்த கிங் வந்து எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் வந்து தரல. ஈவன் நான் வந்து டீமன் ஆர்மியை டிஃபீட் பண்ணாலும் இவன் வந்து ஹியூமனே கிடையாது அப்படி சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போனாங்க. மெயில், லெட்டர் எல்லாத்திலுமே என்னோட போட்டோ வந்து குமிச்சு என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து டேஞ்சரஸ் ஆனவன், அவனை நம்ம வந்து கொல்லணும், அவன் வந்து ஹீரோ கிடையாது, ஹீ இஸ் அ மான்ஸ்டர், நம்மளோட கிராமத்துக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்கிறதுக்குள்ள அவனை வந்து நம்ம கொல்லணும். இப்படிதான் எல்லா மக்களும் வந்து என்னை ஒரு டீமனா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி என்னை கொல்ற அசாசின் எல்லாம் வந்தாங்க, பைத்தியக்காரங்க, டீமன் குயின் என்ன தோக்கடிச்சிட்டேன், இவனுங்க எல்லாம் வெத்து. அப்புறம் எங்களோட கிங் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் போய் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மக்களோட வாய்ஸ் வந்து என்னால வந்து எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால இந்த கண்ட்ரி விட்டு நீ போறதா நல்லது மிஸ்டர் லியோ அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே நான் இங்கிருந்து வந்துட்டேன். ஒரு நிகர்சனமான உண்மை என்னன்னா, நான் வந்து இந்த வேர்ல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் என்னோட லைஃபே ரிஸ்க் ஆக்கி இந்த வேர்ல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணேன். அப்புறம் அதுக்கு நான் அந்த டீமன் ஆர்மி கூட சண்டை போடணும், இவங்க என்ன இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறக்காண்டியா எங்க வேணா நான் போகணும்னு சொல்லி நினைச்சாங்களா? ஹே, அந்த டீமன் ஆர்மியை பத்தின ரூமர் கேட்டியா? அவங்க வந்து அவங்களோட ஆர்மி வந்து ரீபில்ட் பண்றாங்க, அவங்கள தோக்கடிச்சவங்களுக்கு ஒரு பாடத்தை வந்து கத்து தரணும்னு சொல்லிட்டு அவங்க ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து அது இச்சிட்னாதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இப்போ நான் எங்க போகுதுன்னு தெரியல, பட் அந்த இடத்துக்கு தான் நான் வந்து போகணும், அவங்க என்னை அக்செப்ட் பண்ணி நானே வந்து டீமன் குயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நான் நிறைய பிரசன்டேஷன் பண்ணேன். டெசர்ட்ஸ், பனிமலை எல்லாத்தையும் தாண்டி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த வேர்ல்டு வந்து என்னை கொல்லணும்னு நினைச்சா நான் வந்து அவங்களை கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் வந்து காரணம், இதுக்கு தான் நான் இந்த டீமன் ஆர்மியில சேரணும் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறா. உன்ன நினைச்சா கவலையா தான் இருக்கு, ஒரு ராங்கான பீப்புள் வந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னோட மோட்டிவ் வந்து சின்சியரா இருக்கு, நம்மளோட ஹீரோவும் நான் இதுல சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் மந்த் வந்து நான் உங்ககிட்ட ஒரு ப்ரொபோஷன் பீரியட் வைப்பேன், உன்னோட ஒர்க்கை வந்து நீ ரிசல்ட்டை வந்து காட்டணும், அந்த ஒர்க் வந்து நீ பண்ணலைனா நீ வந்து இந்த இடத்துல இருந்து கிக் பண்ணப்படுவே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்மியில நீ ஜாயின் பண்ணது எச்சின்னாக்கு தெரியாது, கொஞ்சம் சீக்கிரட்டாவே அதை வச்சுக்கோ, ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி உன்னோட ஐடென்டிட்டி வந்து நீ மறைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னன்னா மிலிட்டரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அண்ட் இந்த கேஸ்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், வெப்பன் நல்லா பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த நியூ செக்ஷன்ல வர சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மேஜிக் வந்து சொல்லி தரணும், இதை வந்து ரீபில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. பக்கத்துல இந்த உல்ஃப்மா இருக்கிற பொண்ணு நம்ம எல்லாருமே ஒட்டுக்க வந்து வேலை செய்வோம், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த பொண்ணு எல்லாமே உன்னாலதான், நீ வந்து இந்த ஒரு இடத்த வந்து துவம்சம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்தவரும் ஹே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, அவன் நம்ம கூட வந்து சேர கொத்துக்கிட்டான்ல, இதெல்லாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்புறம் பக்கத்துல இருந்தவரும் நான் வந்து உங்களை ஏத்துக்கிறேன், நான் வந்து கண்காணிச்சுட்டு இருப்பேன், நம்மளோட பாஸ்ட்டை வந்து நம்ம மறந்துட வேண்டியதா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த பொண்ணு நீ வந்து உன்னோட ரிசல்ட்ஸ் தரலைனா இந்த இடத்த விட்டு நீ போயிருவேன், நல்லா புரிஞ்சு, இதே நீ வந்து நல்ல ரிசல்ட் வந்து எங்க 4 பேர்த்தி வந்து எங்கேஜ் பண்ணினா அவங்க வந்து நாங்க சொன்ன ஒத்துக்குவாங்க, இதை வந்து நான் ஒரு கலக்கிடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்த வந்து நம்ம ஹீரோ ரீபில்ட் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஆர்மிஸ்ல இருந்து ஒரு சின்ன ஸ்கிராச் வரைக்கும் நம்ம ஹீரோ தான் வந்து பாத்துக்க போறான். நான் வந்து முன்னாடி இருந்து அந்த எச்சின்னா அப்படிங்கிற பொண்ணு கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ற, அதாவது அவ வந்து ஒரு ஊர் அட்டாக் பண்ணானா அவ வந்து கொலை பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிப்பா, அதாவது அன்னெசரி கில்ஸ், அதாவது பாவப்பட்ட மக்கள் அவங்களா இருக்காங்களா அவங்களெல்லாம் வந்து கொல்ல மாட்டாலாமா, ஈவன் அவளோட ஆர்மி வந்து டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்தாலும் எதுக்கு இவ வந்து அப்படி பண்ண, இப்படி ஒரு காரியம் நடந்து எதுக்கு அவ வந்து இந்த ஹியூமன் வேர்ல்டு விட்டு போக மாட்டேங்கிறா, அதை பத்தி தான் நான் வந்து அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏச்சிட்னா நீ நல்லா பாரு, நான் வந்து இந்த டீமன் ஆர்மியில நான் சேருவேன், இதுதான் நான் வந்து டீமன் ஆர்மியில சேர்றதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் அப்படி சொல்றாங்க. இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள வந்து போகலாம். டீமன் குயினோட கேஸ்டல்ல மார்னிங் வந்து சீக்கிரமே வந்துருது. என்ன ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்கை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கையை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒர்க்குக்கெல்லாம் தகுந்தவன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால இப்போ நான் போய் ஒர்க் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போறான். அந்த சிட்டினா அப்படிங்கிற பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை போய் தான் நம்ம ஹீரோ வந்து எழுப்புறான். என்னதான் எழுப்பினாலும் அந்த புள்ளையும் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஓ அப்படி வரியா, வாய்ஸ் சேஞ்ச் குயின் எச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட வாய்ஸை வந்து மாத்தி பேசுறான். அந்த டீமன் குயின் மாதிரி நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேச அந்த பொண்ணு வந்து டக்குன்னு எஞ்சிக்கிறா. என்னைய மன்னிச்சிடுங்க, நான் வந்து எல்லா வேலையும் வந்து பாக்குறேன், அந்த வேலை வந்து ஃபர்தரா டிலே ஆகிற காரணம் வந்து நிறைய ஒர்க் இருக்கு, அதனால எல்லாமே நான் வச்சு பண்ண முடியல, எல்லா ஒர்க்கையும் நான் வந்து கூடி சீக்கிரத்திலே முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் மேம் அப்படி சொல்லிட்டு மேலே எஞ்சி பார்க்க நம்ம ஹீரோட மூஞ்சி தெரியுது. அது பார்த்தோன்னே செம்மையா கடுப்பே நம்ம ஹீரோ அடிக்கிறேன். அந்த டீமன் குயின் ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது அப்படி சொல்லிட்டு எஞ்சி பார்க்கும்போது சிட்டி நான் ரூமோட ஜன்னல்ல வந்து ஒரே கிறிஸ்டலா இருக்கு, ஏதோ ஒரு நைட் மேரா அவளுக்கு வந்திருக்கும் போல, அதனால பயந்துருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து என்னால நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்த எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்க,
இருக்க நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வந்து அட்டாக். இந்த டீமன் ஆர்மி வந்து ஒரு விஷயத்துல வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்களாமா. அதாவது இந்த டீமன் ஆர்மியில இருந்த அந்த இன்ஜுரியான சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட இன்ஜுரி ரிகவர் பண்றதுக்காக அவங்களோட டீமன் வேர்ல்டுக்கு வந்து அவங்க இன்ஜுரி சரி பண்றதுக்காக போயிட்டாங்க. அந்த 4 எலிட்ஸ் மட்டும் தான் இங்க இருந்தாங்க. சோ அவங்களோட வேலை எல்லாத்தையும் சேர்த்து இவங்க எல்லாரும் பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஷிட்டினாக்கு வந்து நிறைய வந்து டாஸ்க் வந்து அந்த ஒரு குயின் எச்சிட்னா அவங்களும் வந்து அவளை ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லா வேலையும் சீக்கிரமா முடிக்க சொன்னாங்க. அதனாலேயே அவ வந்து சாகுற அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணான். நம்ம ஹீரோவும் அவங்க கூட நான் வந்து ஒர்க் பண்ணலாம் தான் சொல்லி இங்க வந்திருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணி, நீ எதுக்கு இப்படி என்கிட்ட நல்ல நாட்டு பேசிட்டு இருக்க, இந்த பசங்களே இப்படிதான், நான் தூங்கும்போது நீங்க வந்திருக்க பாத்தியா, நீ வந்து சுகும்பஸ் அப்படிங்கறத மறந்துடாத, அதை சொல்லாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அடிக்கிறேன். நம்ம ஹீரோவும் இதுதான் உன்னோட கரண்ட் டாஸ்க், ஆமா அதுதான், அதுல வந்து நிறைய டாஸ்க் இருக்கு, மொத்தம் 50 டாஸ்க் வந்து அதுல இருக்காமா, இதெல்லாம் ஏன் முடிக்காம வச்சிருக்க, என்னால முடியல, சரி லாஸ்ட் டாஸ்க் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது மானா ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்றதா லாஸ்ட் டாஸ்க். இவங்களோட கேஸ்டலுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அந்த மானாக்குள்ள தான் ட்ராப் ஆயிருக்கும். அந்த மானா வந்து யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களால தான் அந்த மானா வந்து ஃபுல்லா ஃபில் பண்ண முடியும். இப்போ சிட்டினா வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அவ தான் அதை ஃபுல்லா பண்ணி ஆகணும், வேற யாரோ பண்ணாங்கன்னா அந்த மானா வந்து வெடிச்சு. அப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த மானா ரியாக்டர் வந்து நான் வந்து பாத்துக்கிறேன், ஓ அந்த விஷயமா, அது வந்து கொஞ்சம் தலைவலியான, நீ வந்து அதை பாத்துக்கிறீங்கன்னா சந்தோஷம் தான், என்னோட வேவ் லென்த் நீ மிமிக் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறா. சோசரர்ஸ் மாதிரி நாங்களும் பவர்ஃபுல் தான், சரி உன்னோட ரியாக்டர்ஸ் எல்லாம் என்ன, என்கிட்ட வந்து 4 ரியாக்டர்ஸ் தான் இருக்கு, அதை நான் வந்து டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப நான் இதை வந்து பாத்துக்கிறேன், எனக்கு 30 minutes 2 hours கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அதையே மோர் தென் ஹார்ஸ்ல வந்து ஃபில் பண்ணிருவியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இதை நான் வந்து நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்னை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்ப அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். நீ வந்து அதை பண்ணி காட்டு, அப்புறம் நான் உனக்கு வந்து அதை தரேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ மெட்டாமார்பஸ் அப்படிங்கிற அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனோட அடையாளத்தை வந்து மாத்துறான், அதாவது அவனோட ஐடென்டிட்டி வந்து மாத்துறான். நான் வந்து ஜெனரலோட ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் எனக்கு கூட, அப்பதான் எல்லாரும் என்னை நம்புவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கான டைட்டில் வந்து நம்ம ஷெட்டினா கொடுத்துறான். வெளியே போய் பார்க்கும்போது இவங்க கதவுக்கு வெளியில வந்து ஒரு பொண்ணு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இவனை பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து ஓடிடுது. நம்ம ஹீரோக்கு என்னன்னு புரியாம இருக்கு. அப்புறம் அந்த சீனா கட் பண்ணிட்டு ஷெட்டினா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து நினைக்கிறத விட ஷெட்டினா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாத்துக்குமே நன்றி அப்படி சொல்லிட்டு இந்த இவ வந்து சொல்றான். அந்த உல்ஃப்மா இருக்கிற பொண்ணு தூங்கிட எழுப்பி விடும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறா. அப்புறம் இங்க நம்ம ஷெட்டினாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பேசுறான், வாய்ஸ் வந்து மாத்தி இருக்கு, ஏன்னா யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படி சொல்லிட்டு மாத்தி இருக்கானா. என்ன 30 நிமிஷத்துலயே வந்துட்டு அப்படி சொல்லி கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அப்படின்னா உனக்கு நான் இன்னொரு வேலை தரேன், இல்ல நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், என்னுடைய மானை வந்து கொஞ்சம் ஹீல் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்புறம் ஒரு கண்ணு மாதிரி ஒன்று வந்து அனுப்பி விடுறான். எதுக்குன்னா இவன் ரெஸ்ட் எடுக்கிற டைம் எல்லாம் இவன் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, அது வந்து பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கண்ணு மாதிரி வந்து அனுப்பிச்சு வைக்கிறான். லியோ நீ இப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணி போகணும் அப்படி சொல்லும்போது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஏன்னா அவனோட மெட்டாமார்பஸ் வந்து மறுபடியும் யூஸ் பண்ற அளவுக்கு ஹீல் ஆகணுமாமா. இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஷெட்டினா செம்மையா கடுப்பாக்குறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து படுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து தூக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்றதுனால இவனால நம்ம ஹீரோ வந்து தூக்கவே முடியல. அப்படியே வந்து பார்த்தோம்னா 11 மணி ஆயிருது. வெல் என்னோட பேரை வந்து பிளாக் கிங் ஓனிக்ஸ் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஹே லியோ நீ வந்து இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நீ வந்து ரொம்ப லேசியா இருக்க, இங்க இருந்தா நீ வேலைக்கே ஆக மாட்டேன், நானும் வந்து எவ்வளவோ காமா இருந்து பார்த்துட்டேன், நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னோட ஒர்க்ஸ் எல்லாம் நீ அழிச்சு போய் இப்படி எல்லாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது யாரும் வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த 30 நிமிஷம் வெளியே போனான்ல, அந்த நேரத்துல என்ன பண்ணா அப்படி சொல்லிட்டு வந்து காட்ட போறாங்க. அப்புறம் அப்படியே ஒரு பொண்ணு வந்து வெளியே நின்று இருந்தால அந்த பொண்ணு கிட்ட போய் எல்லா ஒர்க்கும் எப்படி போகுது அப்படி சொல்லி கேட்கும்போது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. ரியாக்டர் மெயின்டெனன்ஸ்ல நடந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். எஸ் மை லார்ட், நீங்க கொடுத்த இந்த டலிஸ்மன் அப்படிங்கிற பொருள் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, என்னால அந்த வேவ்ல இருந்து கூட போக முடியுது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது என்னது என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷெட்டினா வந்து கேட்கறான். அவளோட ரிப்போர்ட்டை வந்து அவ ஃபுல்லா சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவர் ரிப்போர்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டாலிஸ்மன் வந்து எனக்கு ஒர்க்ல உதவி பண்ணுது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உனக்கு. நான் வந்து அந்த 30 நிமிஷத்துல என்ன பண்ணேன்னா நம்மளோட கேஸ்டில் இருக்கிற ஒர்க் ஷாப்புக்கு வந்து போய் அங்க அமித் மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கோபுலின் கிட்ட இருந்து வாங்கினேன். உன்னோட வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பொருளை வந்து மாத்தினேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி வந்து மாத்தினேன். இந்த ஒரு ஸ்டோன் யாருக்கிட்ட இருக்கோ யாரா இருந்தாலும் சரி உன்னோட வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபில் பண்ண முடியும். எனக்கு வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிச்சு, பட் இந்த பொண்ணை தேடுறது எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த டாலிஸ்மன் வந்து ரொம்ப உதவுது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உன்னோட ஜாப்ல நிறைய பேர்த்து வந்து சேர்த்திக்கோ அப்படி சொல்லிட்டு நான் சொன்னால அது பண்ணியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறேன். அது பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. ஆக்சுவலி இந்த டாலிஸ்மனை நிறைய பொண்ணுங்க கிட்ட கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமா ஃபில் பண்ண வந்து பாக்குறேன். நம்மளோட ஜெனரல் ஷெட்டினா வந்து ரொம்பவே ஒர்க் பண்றாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் வந்து டெலிஸ்மன் ரெடி பண்ணி தந்துடுறேன், எல்லாருமே ஒர்க் பாருங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இன்னைக்கு விட நீ வந்து நாளைக்கு பயங்கர ஸ்பீட் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் ஷெட்டினாவை பார்த்து உன்னோட வேலையும் குறைஞ்சிருக்கு அண்ட் மானா ரியாக்டர் வந்து இப்போ நீ ஃபில் பண்ண தேவையில்லை, மற்றதெல்லாம் அவங்களே பார்த்து. உண்மையை சொல்லணும்னா இந்த பொண்ணு தான் உன்னோட ஹெல்த்தை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டா, அதனால தான் இந்த பொண்ணுக்கு அந்த ஒர்க்கை வந்து கொடுத்தா. அந்த பொண்ணு ஷெட்டினா கிட்ட இந்த மானா ரியாக்டர் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷெட்டினா வந்து அழுகிற மாதிரி வந்து ஆயிடுறா. எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்றா.
சொல்றா. அந்த பொண்ணு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. நம்மளோட ஹீரோவும் நீ எப்படியோ வந்து என்னோட லேபர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இப்போ நீ அந்த மானா ரியாக்டர்ல ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, ஏதோ ஒன்று தப்பாச்சுன்னா அது போய் ஃபிக்ஸ் மட்டும் தான் நீ பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல எனக்கு 30 minutes 2 hours போதுன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஒர்க் அப்படிங்கிறது வந்து தனியா பண்றது கிடையாது, கேஸ்டில் இருக்கிற எல்லாருமே பண்றது. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒர்க் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க. பட் இந்த மாதிரி கம்மி ஸ்கில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஜாலியா பண்ணுவாங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி வேலை பண்ண முடியும் ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல, அப்படி சொல்லியிருந்தா நீ போய் அந்த பொண்ணை செக் பண்ணிருப்ப. அந்த பொண்ணை போய் செக் பண்ணி வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு நீ வந்து யோசிச்சு பார்ப்ப. பட் அந்த பொண்ணை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடு, முன்னாடி அவங்கள ஜட்ஜ் பண்ணாத. நீ இறந்தே போனாலும் உன்னோட தலைப்புல அந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்புறம் ஷெட்டி நான் உன்னை வேலை பார்க்க சொன்னேன், பட் நீ எந்த வேலையை பண்ணாம அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கு, இதை வந்து நான் எப்படி கன்சிடர் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கா. நான் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரெஸ்ட்ல இருக்கும்போது நான் வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ எந்த மாதிரி ஒர்க் பண்ற, எந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன் பாரு. டிக் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு சொல்லி கூட அது வந்து அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் நினைச்ச மாதிரி உன்னோட வேலையை கொஞ்சம் ஈஸியாகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றோம். அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மேப் கிடைக்குது, அந்த மேப்பை பார்த்துட்டு லார்கோசி மேப் இருக்கா, அந்த இடத்துல நிறைய ஃபிஷஸ் கிடைக்கும், அது வந்து உண்மையிலும் ஃபென்டாஸ்டிக், ஆனா அது அந்த இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்து ரொம்பவே டேஞ்சரானது அப்படி சொல்லிட்டு இருக்கவே அந்த பொண்ணு வந்துட்டு இல்லையோ நான் வந்து உன்னைய தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு, நம்ம தான் ஒரே டீம் ஐட்டம்ல இதுக்கு மேல என்ன மன்னிப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அப்புறம் நான் அந்த இன்டர்வியூல வந்து உன்ட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு அதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கா. எனக்கு வந்து போறதுக்கு எந்த இடமும் கிடையாது, ஸோ அதனால நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்காது அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நான் என்ன சொல்ல வந்தேன் இவன் என்ன யோசிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறா. நான் எதுக்கு இவ்வளவு தூரம் தனியா டிராவல் பண்ணன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம வந்து போறான். அப்புறம் அவனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன் கூட ஒர்க் பண்றதுல நான் வந்து ரொம்பவே கிளாண்டா ஃபீல் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷெட்டினை சொல்றேன். அப்புறம் நம்ம ஹீரோ நான் வந்து உன்ட்டு ஒன்று கேட்கணும், டாஸ்க் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உன்ட்டு ஒன்று கேட்டேன், நீ கூட தரேன்னு, நான் வந்து நீ கட்டி பிடிச்ச முத்தம் கொடுப்பேன், இப்போ வந்து எனக்கு அது தரையா இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ க்ளோஸா போக அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறா. அப்புறம் வந்து அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க, அப்படியே வந்து இருட்டிடுது. அப்புறம் வந்து அந்த ஷெட்டினாங்கிற பொண்ணு வந்து தனியாக உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ வந்து அந்த ரூமுக்கு வந்து ஷெட்டினாவும் ஹெல்ப் தேவைப்படும் வந்து கூப்பிடு அப்படின்னு சொன்னீல, எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். லீலி வந்து லார்குக்கு வந்து ஒரு மிஷினுக்காக வந்து போறான், அங்கதான் வந்து நம்மளுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மற்ற பொருள் எல்லாம் கம்மியான இதுல கிடைக்கும், அந்த ஒரு ஷிப்மெண்ட் மட்டும் சேஃபா நடக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷெட்டினா வந்து கேட்க, இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ போலயே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். இதுதான் லிலியோட மிஷின் பிளான் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்னு காட்டுறாங்க. அதுல வந்து ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கு, அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடும். நம்மளோட ஹீரோ வந்து பயங்கரமா ஷாக் ஆக அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல லார்கோ சிட்டி ஒரு இடத்த சுத்தி நிறைய தண்ணிகளா இருக்கும், அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் வந்து ஒரு மிஸ்ட்ரி தான். இங்க வந்து நிறைய டிஸ்கவர் பண்ணாத மிருகங்கள் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது வந்து நம்மளோட நேச்சர் வந்து ரீக்ளைம் பண்ணிக்கும். ஆனா இப்போ நான் இந்த ஒரு டாபிக்ஸ்ல வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்து வந்திருக்கேன். டீமன் ஆர்மியில யாரு ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லி பாப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேல சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உல்ஃப்மா இருக்கிற பொண்ணு எல்லாரும் வாங்க அங்க போலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓடிட்டு இருக்க. இவனும் வந்து பின்னாடியே வர்றான். லீலி வந்து எதுக்கு அவ்வளோ தூரம் போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த ஒரு லார்கோக்காரங்களுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு அன்பிரேக்கபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருக்கு. லார்கோ அப்படிங்கிறது வந்து டிராகன் ஃபோல்க் தானே. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு டீமன் கிங் வந்து மனுஷங்களெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. அவங்க அட்டாக் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சொசைட்டி கூடயே அவங்க வந்து பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை ஒட்டுக்கா வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அந்த லார்கோ அப்படிங்கிறவங்க வந்து பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க நினைச்சது தலைகீழா மாதிரி மக்கள் எல்லாருமே அவங்களை கொடுமை பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த லார்கோ சிட்டி சேர்ந்தவங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமா அந்த ஹிஸ்டரியை மறக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. அதனாலதான் அவங்க வந்து எங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க டீமன் ஆர்மி எப்பவுமே ஹியூமனுக்கு வந்து அகேன்ஸ்டா தான். அது மட்டும் இல்லாம லார்கோ வந்து எங்களோட லைஃப் லைன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவ்வளவு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து லார்கோக்கு போய் அந்த லஜிஸ்டிக் மிஷினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறேன். அந்த பொண்ணு ஆமா நீ ஹெல்ப் பண்ணு, கேஸ்டலுக்கான எக்யூப்மெண்ட் ஃபுட் எல்லாமே அங்கதான் கிடைக்கும், அந்த இது வந்து சேஃபா எல்லாமே நடக்கணும், இதுதான் என்கிட்ட லீலி கொடுத்த பிளான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தர. உண்மையாவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான். அவங்களோட மிஷின்ல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேரி பண்ற அளவுக்கு ஒரு மேன் பவர் வந்து அவ எடுத்துட்டு போறாளாம். லார்கோக்கு வந்து எட்வார்ட் அனுப்பாம என்ன எதுக்கு அனுப்புறேன், அவங்களோட இனத்துல சேர்ந்தவன் தான் அவனும், அப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, நான் அவனை அனுப்ப மாட்டேன், ஏன்னா இங்கே வச்சு அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனை என்னால் அனுப்ப முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்ல. அப்போ நான் லார்கோக்கு போய் அவங்களால சும்மா பார்த்துட்டு இருக்கணும், ஒரு பேபி சிட்டர் மாதிரி. நான் என்ன நினைச்சேன், எனக்கு என்ன வேலை கிடைக்குது பாரு, சரி பரவாயில்ல இந்த வேலையை நான் நல்லா பண்றேன், நீ லார்கோக்கு போறதுக்கு ஒரு வார் போர்ட்டல் வந்து ரெடியா இருக்கும், நீ அங்கே போயிரு, நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கேருந்து கிளம்புடா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து செம்மையா காண்டாயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லார்கோக்கு வந்து வந்துடுறான். அங்கே அந்த ஒரு பொண்ணு இருப்பா தெரியுமா, அந்த டீமன் ஆர்மி கூப்பிட்டு வந்து ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஊர் எல்லாத்தையும் வந்து துவம்சம் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த உல்ஃப்மா இருக்கிற பொண்ணு நான் வின் ஆகிட்டேன், நீ அதுக்கு இப்படி விளையாண்டுருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது நான் விளையாடுறேன், சும்மா யார் ஃபாஸ்டஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ண வந்து இருக்கு, ஸோ அதனால இந்த ட்ரிப் போதும், நம்ம நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாரும் வந்து போய் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றா. நம்மளோட ஹீரோவிங்க அப்படியே கடுப்புல உட்காந்துருக்கா. அவ்வளோ நீ உனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நான் வந்து தரேன் அப்படி சொல்லிட்டு இளநீ எல்லாம் பொறிச்சு தந்துட்டு இருக்கா. இந்த ஸ்பீட்ல நம்ம போயிட்டு இருந்தோம்னா இந்த வேலையை சீக்கிரமா முடிக்க முடியாது, இந்த போர்ட்டல்ல மட்டும் எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிட முடியாது. அந்த டீமன் ஆர்மியை சேர்ந்தவங்களும் அண்ட் நிறைய பேர்த்த வச்சு இந்த வேலையை கரெக்டாக வாங்கினா ஒரு 2
நாள்ல வந்து முடிச்சிடலாம், கரெக்டான ஜாபை கரெக்டான கையில கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும். அந்த பொண்ணு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கேரட் வந்து கொடுக்குறா. அவர் பக்கத்துல இந்த மாஸ்டர் கிட்டே கொடுக்குறா. அது யார் அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கேட்க, அவர் தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் வந்து பிளாக் நைட் ஓனிக்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேர் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் கிட்ட, ஹே இதை நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்ல, எங்க பாஸ் சொன்னதை நாங்க ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்றாங்க. அப்படியே அந்த பாஸை பார்த்தா அந்த பாஸ் எதுவுமே பண்ணாம உட்காந்து கேரக்டர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் செம்மையா காண்டாயிரா. அவனோட டென்ட்டுக்குள்ள போயிட்டு இப்ப நான் என்ன பண்றது, நான் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, வேலைங்கிற பேர்ல இந்த கிராமத்தை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க, நான் தான் அவங்க கிட்ட அதெல்லாம் சாரி கேட்கறேன், இப்படி விட்டா நான் வந்து இந்த மிஷின்ல தோத்துரும் போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கவலைப்பட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பொண்ணு உள்ள வரா. ஐயோ எதுக்கு தலையை குனிச்சிட்டு இருக்க, உனக்கு ஏதோ ஆகுது அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா. அந்த பொண்ணு நான் மெடிசன் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஓடிடுறா. லார்கோல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சா, எதுவும் வரல அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு சொல்றாரு. பெரிய ஜாபை ஒரு கிட் கிட்ட கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் கிடையாது, அவ ஒரு ஜெனரல் தான், அவ பார்த்துப்பா. இங்க இருந்து எல்லாமே வீணா போயிடுச்சு, அந்த லியோ அப்படிங்கிற ஹீரோ கூட சண்டை போட்டனால எல்லாமே வீணா போயிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வச்சு அவன் அடிச்சோம், பட் அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரே எம்ப்ரேசிங்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த குயின் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து அந்த உல்ஃப் இருக்கிற பொண்ணு வந்து ரோஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்க நம்ம வந்து ஒரு கால்டன் வரத்தா சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. இங்க அந்த உல்ஃப் இருக்கிற பொண்ணு, நான் வந்து கேரக்டர் யாராச்சும் மெடிசன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இவ வந்து இந்த ஒரு எனர்ஜியை வேலையில காட்டியிருந்தானா வேலையை சீக்கிரமாவே முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கவலைப்படுறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் எனக்கு இப்ப என்ன பண்ணணும் தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவனோட பெட்ல வந்து போய் அப்படியே படுத்துக்கிறான். அந்த பொண்ணு கரெக்டா வர. அந்த பொண்ணு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, ஸ்னேக் வந்து நீ கடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்னேக் வந்து சமன் பண்ணியிருக்கான். அந்த லீலிங்கிற பொண்ணு என் கூட செத்துறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்து நான் செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா. இல்ல நீ சாகக்கூடாது, உன்னை வந்து சரி பண்ணக்கூடிய மெடிசன் எங்கே கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது இதான் நான் நினைச்சேன், வெஸ்டர்ன் ஸ்பீக்கர் வந்து ஹார்ப் அப்படின்னு சொல்லணும் இருக்கு, அது எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீ என்னை சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து ஓடிடுறா. வெஸ்டர்ன் பீக்கு வந்து நான் போகணும், அந்த ஹார்ப் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த வந்து பொண்ணு போயிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கண்ணு மாதிரி அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அமைச்சு வைக்கிறான். நான் வச்ச ட்ரையல்ஸ்ல எல்லாத்திலையுமே வந்து கண்டிப்பா கிராஸ் பண்ணி போயிதாகணும், அதுல வந்து டீம் ஒர்க் அப்படின்னு என்னன்னு சொல்லி அவ புரிஞ்சுப்பா, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பாப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வெஸ்டர்ன் பீக்னு சொல்லிட்டு ஓடவே வந்து ஒரு உல்ஃபா வந்து மாறிடுறா. நம்ம ஹீரோ எதுக்கு இவ இப்படி மாறினான்னு தெரியல, பட் அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு இடம் வந்து அடைஞ்சு கிடக்கு, அதாவது ஒரு குகை வந்து அடைஞ்சு கிடக்கு. இதான் நான் எதிர்பார்த்தேன், இதான் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரை. அந்த ஒரு ஸ்டோனை வந்து நான் ஸ்பெல்னால போட்டு வச்சிருக்கேன், அந்த ஸ்டோனை வந்து இவ பிரேக் பண்ண முடியாது, அதுக்கு இவ டீம் ஒர்க் பண்ணியே தான் ஆகணும், கண்டிப்பா அவ வந்து டீம் ஒர்க் பண்ணாதான் இதை வந்து உடைக்க முடியும். இப்போ வந்து அவ டயர்ட் ஆயிட்டா, கண்டிப்பா டீம் ஒர்க் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு வந்து விடாம அந்த ஸ்டோனை வந்து அவ மூலியமாவே வந்து உடைக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ நினைச்சது அப்படியே தலைகீழ நடக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சு லாஸ்ட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து உடைச்சிடறா. நம்ம ஹீரோவும் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல வேணா ஜெயிச்சிருக்கலாம், பட் இன்னொரு செகண்ட் ட்ரையல் இருக்கு, அதுக்குள்ள போய் நீ என்ன பண்றன்னு பாப்போம். என்னன்னு சொல்லி பார்த்தா கோடி கணக்கில் வந்து அங்க ஸ்லைம்ஸா இருக்கு, அதையும் தாண்டி வந்து அந்த பொண்ணு வந்து போறா. ஆனா அந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் இவளை வந்து நசுக்குது. அப்புறம் உள்ள வந்து ஒரு சிங்கிள், அதாவது ரெட் கலர்ல ஒரு ஸ்லைம் இருக்கு. யாருனால ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமோ அவங்களால தான் அந்த ஒரு ரெட் கலரை வந்து அழிக்க முடியும், அதாவது கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து டீம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து அதையும் அழிச்சிடறா. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வந்து அந்த குகையிலிருந்து வெளியே வந்துடுறா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பாலம் மாதிரி இருக்கு, அதை தாண்டி போறதுக்கு எந்த ஒரு வழியும் வந்து கிடையாது. அப்பதான் ஒரு டிராவலர் மாதிரி ஒருத்தர் வராரு, அதுவும் நம்ம ஹீரோ தான். இப்ப வெஸ்டர்ன் பீக்கு வந்து போனோம்னா வந்து ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுக்கணும், உங்களுக்கு ஏதோ ஒரு வழி தெரியுமா அப்படி சொல்லிட்டு பக்கத்துல கிட்ட வந்து கேட்கறா. அவரும் எனக்கு வந்து தெரியாது, நான் ஒரு சிம்பிள் டிராவலர் தான் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவனால என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த லீலியும் வந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டு குச்சி போலான்னு சொல்லிட்டு பாக்குறா, பட் அவனால குதிக்க முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு, அதாவது நம்ம ஹீரோ தான், நீ ஒரு விஷயம் பண்ணினா உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து பண்ணு, நீ ஈஸியா முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டா பாடுற. அதை நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஓடுறா. அவளோட மிஸ்டேக் எல்லாம் திருத்திக்கிட்டு டீம் ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது தண்ணிக்குள்ள வந்து போயிட்டு அப்புறம் வந்து மேலே போ அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்க சொன்ன விஷயத்தினால இந்த பாலத்தை நான் எப்படியோ கடந்து போயிட்டு அப்படி சொல்லிட்டு அவளு வந்து போயிடுறா. நம்ம ஹீரோ போட்ட எல்லா ட்ரையலுமே வந்து ஃபெயில் ஆகுது. அப்புறம் கடைசியா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா. அப்புறம் அந்த ஹார்ப் அப்படிங்கிற விஷயத்த பொறிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அதை வந்து அவ கொடுத்து வச்சிருக்கா. நீங்க வந்து குணமாயிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப நான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவளும் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று காட்டணும், இப்படிதான் நாங்களாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றா. அதாவது அந்த டீம் ஒர்க் இருக்கும் தெரியுமா, அதையும் வந்து இவ டிராயிங்கை வந்து வரைஞ்சி வச்சிருக்கா. நம்ம ஹீரோ எப்படி யோசிச்சோன்னா அதை வந்து இவன் நினைச்சு வச்சிருக்கா. இந்த பிளான் வந்து நீயா போட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் வந்து போன இடத்துல ஒரு மலையில வந்து ஒரு ஆளை பார்த்தேன், அவர் வந்து டீம் ஒர்க் பண்ண சொன்னாரு, ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியா கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நான் தான் முட்டாள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறேன். இப்படி நம்ம ஒர்க் பண்ணா இந்த வேலை வந்து ஈஸியா முடியுமா அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இந்த வேலை வந்து ஈஸியா முடியும் அப்படிங்கிற வந்து அவகிட்ட சொல்றான். நம்மளோட ரீலி வந்து அந்த வேலையை பிரிச்சு போட்டு ஒரு பிளான் பண்ணிருப்பா தெரியுமா, அந்த பிளானை வந்து நம்ம ஹீரோ நம்ம ஷிட்டினா கிட்ட வந்து காட்டுறான். உண்மையாலுமே நீ வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க லியோ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் இந்த ஷிட்டினாங்கிற பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம், அதாவது முக்கியமான விஷயம் வந்து நான் சொன்னேன், என்னை வந்து பர்மனண்டான எம்ப்ளாயா போட்டுக்க போறீங்களா, அதெல்லாம் கிடையாது. சின்ன வந்து ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க, அந்த பிளாக் நைட் ஓனிக்ஸ், அதாவது நீ உன்னைய வந்து மீட் பண்ண சொன்னாங்க. ஐயோ நீ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காக அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வளரணும்னு பேசிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட் எபிசோடுக்கு வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே எனிமே வந்து கீழே தான் இருக்காங்க. சிட்டிசனோட லைஃபை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே குதிச்சோன்னா அங்கிருந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து கத்தியில வெட்டி கொண்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. என்னதான் இந்த பீப்புள்ஸ் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலும் என்னையும் வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து கவலையே பட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதே இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்கு தான். என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோ வந்து தூக்கத்துல நினைச்சுக்கிறான் ஏதோ ஒரு கனவா. இந்த ஒரு கனவு இந்த டேவே வந்து கடுப்பாக்கிருமே. இது மட்டும் இல்லாம நான் இச்சின்னா வேற மீட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு லீலி தான் வந்து என்னோட ரியல் ஐடென்டிட்டியை வந்து அவங்க கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ தான் என்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டே இருப்பா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நீ வந்து அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அவங்க வந்து கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. இஜின்னா வந்து ஒரு குயின் மட்டும் கிடையாது. அவனால எட்வர்டையே வந்து தோக்கடிக்க முடியும். ஷெட்டினா அளவுக்கு அவளுக்கு ஸ்பெல் எல்லாம் தெரியும். லியோ நீ இப்போ அவங்க வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையான என்னை கூப்பிடு. இல்ல இது நான் வந்து நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நீ யாருன்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரம் காட்டிக்காத அப்படி சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட நான் என்ன சொல்ல போறேனோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போறான். பட் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ பண்ண வேலைனால எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. நல்ல வேலை நான் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி உட்காந்துட்டு நம்ம பேசுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள காமிச்சா இவங்க 2 பேரும் மட்டும் உட்கார அளவுக்கு இடம் இருக்கு. ஐயோ நான் எனக்கு வந்த கனவு இப்ப நினைவாயிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் இவங்களும் பேசிக்கிட்டு அந்த ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாஸ் வந்து சில் பண்ணனா நம்ம யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். ஆனிக்ஸ் நான் வந்து உன்ட்டோனி கேட்கணும், நீ எதுக்கு அந்த ஆர்மர் போட்டுக்கிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது என்னோட ரூடான ஃபேஸ் உங்ககிட்ட காட்ட நான் விரும்பல, பரவாயில்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட இது ஹெல்மெட் வந்து கழட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து டைம் இல்லாதனால அவனோட ஐடென்டிட்டி வந்து கொஞ்சமா வந்து மாத்திக்கிட்டான். நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சுவாளோ அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. நல்லா தான் இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்றா. நல்ல வேலை அவன் வந்து குடிச்சிருக்கனால கண்டுபிடிக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இப்போ இவ கூட சில்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன், அதே நான் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சா நான் அவ்வளவுதான் செத்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன ஒரு டெலிஷியஸான ஃபுட், ஒரு பாரடைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் யாருன்னு கண்டுபிடிச்சா நான் பாரடைஸுக்கு போயிரு. யுவர் ஹைனஸ் உங்களோட கிளாஸ் வந்து எம்டியா இருக்கு, நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபில் பண்ணி தரேன். அவளை வந்து கொஞ்சம் ட்ரங்க் ஆக்கிட்டோம்னா அவ வந்து நான் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டா. அதனால நம்ம ஹீரோ வந்து ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ எனக்கு தேவையானதை வந்து குடிச்சு அப்படியே மயங்கிடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அந்த பொண்ணு வந்து நிறைய குடிச்சிடுறா. போதுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது ஏ கண்ணா இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் சாம்பிள் தான், நம்ம பாட்டில் குடிப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டில் குடிச்சிட்டு இருக்கு. ஐயோ இந்த ஐடியா வந்து ஒர்க் ஆகல, நம்ம ஹீரோ லியோ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. பேசாம நான் போய் பார்க்கலாமா, வேணாம் போய் பார்த்து எதுவும் தப்பா நடந்துச்சுன்னா அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நீ லியோ பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு லீலி வந்து கேட்கறா. இதுதான் அந்த ரிப்போர்ட் அப்படி சொல்லிட்டு கேட்டும்போது நான் அப்படி நினைக்கலையே அப்படி சொல்லிட்டு வந்து மலிப்பிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவும் நான் இப்ப அவ கூட பேசாம இருந்தேன்னா நான் யாருன்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சிருவா. அதனால நான் வந்து ஏதோ ஒரு பேச்சை மாத்தணும். இந்த ஒரு ஃபுட்ல நான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபுட்டை வந்து பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரூல் நம்பர் 2, அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏ ஆமா நீ சொல்ற மாதிரி தான் இந்த ஃபுட்டெல்லாம் உண்மையாக நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சிரிக்கிறா. அந்த ஒரு இன்னசென்ட்டான ஸ்மைல், ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் வந்து எக்ஸலண்டான செஃப் மூலியமா தான் சமைப்பேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ நான் ஃபுட்டை பத்தி பேசினேன்னா அது ஒரு எக்ஸலண்டான கான்வர்சேஷனா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஷெட்டினா உன்னை பத்தி சொன்னேனே நீ எப்படி இருப்ப அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரே கியூரியஸா இருந்துச்சு. ஆனா உன்னோட ஜாபை நீ ரொம்ப எக்ஸலண்டா பண்ற அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்கு அந்த ஆர்மர் எப்பவுமே போட்டிருக்க அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும் போது இப்போ நான் எதுவும் சொல்லி ஆகணுமே. ரூல் நம்பர் 4, அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலி நான் வந்து காடால கர்ஸ் பண்ணப்பட்டுட்டேன். நான் வந்து இந்த சூட்டை கழட்டினா எனக்கு என்ன வேணா ஆகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஒரு சூட்டை கழட்டினா உனக்கு ஒன்னும் ஆகாதுல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. அவன் என்ன வேணா ஆகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இந்த ஆர்மரை கழட்டிட்டு உங்க கூட பேசணும்னா நான் என் உயிரை போனாலும் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒன்று ஆயிரம் சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் இதோட முடிச்சுட்டா நீ போக சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க. அப்படின்னா நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பேசுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அட கன்றாவி இது என்னடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லியோ இந்த இடத்த விட்டு போகணும்னு நீ நினைக்கிறியா? அப்படிலாம் நான் நினைக்கல அப்படி சொல்லிட்டு ஷெட்டினா சொல்றா. அந்த டயானேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு உள்ள இருந்து உங்ககிட்ட ஒரு நியூஸ் வந்து நான் சொல்லணும் உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறா. இந்த பார்ட்டி தொடங்கி ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா முடிகிற மாதிரியே இல்ல. லார்ட் ஹானிக்ஸ் உன்னால நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு. ஷெட்டினாவோட ஒர்க் லோடையும் வந்து நீ கம்மி பண்ணி தந்திருக்க அண்ட் நிறைய பேத்துக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்க. நீ வந்து ஹியூமனோ டீமனோ எங்க இடத்துல இருந்து எங்களுக்காக ஒர்க் பண்ற, அதுவே பெரிய விஷயம். நீ வந்து எங்களோட டீமன் ஆர்மிக்குள்ள இருக்க அப்படி சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கும்போது லியோ அப்படிங்கிற வந்து ஆர்மியில ஜாயின் பண்ணு சொன்னான்ல, அவனை ஜாயின் பண்ணிட்டீங்களா? அவனை வந்து ஜாயின் பண்ணவே மாட்டேன். 1000 பேர் வந்து பண்ற வேலையை அவன் ஒருத்த பண்ணாலும் நான் வந்து அவனை சேர்த்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. எல்லாமே அவனால் தான். இப்ப என்கிட்ட வந்து அந்த பிலோசோபர் ஸ்டோன் வந்து கிடையாது. இப்ப நான் வந்து அந்த பிலோசோபர் அப்படிங்கிற ஸ்டோனை பத்தி நான் சொல்றேன். அந்த ஒரு ஸ்டோன் தான் வந்து ஹோலி சிட்டியோட ட்ரெஷர்னு சொல்லலாம். 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் செயின்ட் வந்தப்பவே இது வந்து வந்துருச்சு. இது வந்து கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த ஒரு ஸ்டோன் வந்து வறண்டு போன காட்டக்கூடியும் நல்ல பச்சை பசேன்னு ஆக்கி சம் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த ஸ்டோன் வந்து ஒருத்தவங்களை இமார்டல் ஆகக்கூடிய மாத்துமாமா. இதெல்லாம் ரூமரா இருந்தாலும் உண்மையா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த ஒரு ஸ்டோன் வந்து எந்த ஒரு சூப்பர் பவர் கொடுக்காது, அது வந்து மேஜிக் பவர் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வந்து இப்ப தேவையானது அந்த ஒரு ஸ்டோன். அந்த ஸ்டோன் வந்து எனக்கு கிடைக்கணும்
அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்டோன் வந்து உன்னோடது இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அது என்னோடது கிடையாது. ஆனா அந்த ஸ்டோன் எடுக்கிற வார்ல நான் வந்து அக்ரெசிவா இருக்க மாட்டேன். ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எனக்கு அந்த ஸ்டோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை கிடையாது. அப்போ அது திருட போறியா? இல்ல அவங்க கூட நான் ஒர்க் பண்ண போறேன். ஒரு சில்ட்ரன்ஸை பத்தின கட்டுக்கதையும் அப்புறம் டீமன் கிங்க பத்தின கட்டுக்கதையும் நீ கேட்டியா? ஆமா எனக்கு அது தெரியும். அந்த ஒரு டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒட்டுக்கா வாழ்ந்த கதை தானே, அதுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நம்ம ஹீரோவும் இருந்துட்டு அந்த பிலாசபர் ஸ்டோன் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படி சொல்லிட்டு கேட்கறான். நாங்க பண்ண போர்ல வந்து அவ தோக்குற நிலைமைக்கு போனாலும் அவரோட டெரிட்டரியை அழிஞ்சாலோ பட் அவளோட டீமன் வேர்ல்டுக்கு வந்து அவ போல. அது வந்து ஏன் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் நினைச்சிட்டு இருக்கா. அவளோட ஆர்மியை வந்து ரீபில் பண்றதுக்காக இங்க இருக்காள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை என் கூட வா அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறா. நீ வந்து எப்பயாச்சும் டீமன் வேர்ல்டு வந்து பாத்திருக்கியா? டீமன் வேர்ல்டு தான் எங்களோட வீடு. அங்க வந்து எல்லாமே வேஸ்டா தான் இருக்கும். அங்க வந்து சன் இருக்காது, வெஜிடேஷன் இருக்காது, ஹேர் கூடிய ஹெவியா இருக்கும் அண்ட் வாட்டர் வந்து மூடியாவும் இம்பியூராவும் இருக்கும். எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே பிளட்டா இருக்கும். அதனால தான் அந்த இடத்துக்கு நான் போல அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த இடம் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஒரு கிளியரான சன்செட், வெதர் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால தான் இங்க நான் வந்து இருக்கேன். இதனாலதான் நான் ஷிட்டினாக்கும் அண்ட் மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து அந்த பிலோசோபர் ஸ்டோன் எடுத்துட்டு போய் எங்களோட உலகத்தையும் இதே மாதிரி நான் வந்து மாத்தணும். நான் எப்படி மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்றேனோ அதே மாதிரி இவளோட இதுக்கு வந்து இவ சப்போர்ட் பண்றா. அவளும் எங்களுக்கு ஹியூமன்ஸுக்கு வந்து ஆகவே ஆகாது. அதனாலே அந்த ஸ்டோன் வந்து எங்க கிட்ட இல்ல. சண்டை போடாம அந்த ஸ்டோன் வந்து தரேன் அப்படி சொன்ன ஏத்துக்குவியா? நான் கண்டிப்பா ஏத்துப்பேன் அப்படி சொல்ல அந்த பொண்ணு சொல்றா. எங்களோட குட் இன்டென்ஷனை வந்து சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் எப்பவுமே அந்த ஹியூமன்ஸ் வந்து எங்களை எதிர்க்கதான் செய்யறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோ நீங்க வந்து எப்பவுமே அந்த அன்னெசரி கில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்களா? அது நீங்க இதுக்கு பாவப்பட்ட மக்களால கொல்ல மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது ஹியூமன்ஸ் வந்து கொல்றது மட்டும் என்னோட இன்டென்ஷன் வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த ஹானஸ்டா அந்த லியோ பத்தி சொல்லணும்னா அவன் வந்து உண்மையாலுமே அவனோட வேலையை நல்லாவே பார்க்க, அவனோட மக்களை வந்து காப்பாத்துற விஷயத்துல அவன் வந்து அவனோட வேலையை வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து எப்பவுமே தப்பானவன் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து அவன் தான் சொல்லிடலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹோனிக்ஸ் உன்னை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது நான் தான் வந்து அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிடலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீ எதுக்கு எங்களோட ஆர்மிக்குள்ள வரணும்னு நினைக்கிற? ஏன் நீ சாகணும்னு நினைக்கிற அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கா. உன்னோட மோட்டிவேஷன் தான் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது நான் சொல்லிடலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நான் வந்து உண்மையை சொன்னா அந்த பொண்ணு வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டா. ஸோ அதை வந்து நான் உடைக்கிற மாதிரி வந்து ஆயிரும். நான் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நான் அவளுக்காக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல போகும்போது அங்கே வந்து அந்த லீலி அப்படிங்கிற பொண்ணு சிட்டினாவும் வந்துடுறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காம 2 ஷீட்டை வந்து காட்டுறாங்க. நான் வந்து என்னோட ஜேர்னியில் இருக்கேன், ஸோ யாரும் என்னை வந்து தேடி வராதிங்க. அந்த மெர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான்ல அவன் தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். என்னோட படைகளை வந்து நான் ட்ரெயின் பண்றதுல வந்து தோத்துட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த எட்வார் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னடா கண்ட்ராவி இது அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆக அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மெர்னஸ் தனியா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு ஹே உனக்கு என்னாச்சு தயங்காம சொல்லு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறான். என்னோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை பத்தி என்ன? ஓ ஷெட்டி நான் சொன்னேன் அவனுக்கு பர்த்டே வேற வரப்போதாமே, உனக்கு என்ன பர்த்டே பார்ட்டி வைக்கணுமா, வச்சாலாம் விடு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னை விட பெரிய மாதிரி நீ நடிக்கிறத வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். இப்படிதான் நீ வந்து முதல் வார்த்தையை சொல்வியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கடுப்பாகிறான். பட் அவன் வந்து ஏதோ ஒரு பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஜேர்னிக்கு போறேன், என்ன யாரும் தெரியாதீங்க, என்னோட ட்ரூப்ஸ் எல்லாம் நான் ட்ரெயின் பண்றதுல ஃபெயில் ஆயிட்டேன், ஸோ அதனால நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து இந்த டீமன் ஆர்மியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். நம்ம ஹீரோ நான் மெர்மஸை பாத்துக்கிறேன், நீங்க போய் எட்வார்டை பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்றான். குயினுக்கு வந்து என்ன முடியலனாலும் அவங்க போய் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க போறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவன் இங்கே தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, ஸோ அதனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது யாரும் அட்டாக் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா மெர்னஸ் தான். நம்ம ஹீரோ வந்து யாரும் நினைச்சிட்டு அட்டாக் பண்றா. அப்புறம் நம்ம ஹீரோனோட உடலை வந்து மாத்தி காட்டுறான். அப்புறம் அட்டாக் பண்றது நிறுத்தி. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லெட்டர்ல எல்லாம் எதுக்கு அப்படி எழுதிருக்கு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரு ட்ரிப்பு போலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஜெனரல் வந்து டக்குன்னு காணாம போறானா அவன் ட்ரிப்புக்கெல்லாம் போக மாட்டான். என்ன பிரச்சனை, நமக்கு இந்த ஆர்மியை ரீபில்ட் பண்றதுக்கு நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன இப்படி போறன்னு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். அப்புறம் அவனுக்கு தெரியாம அவனை ஒரு செயினால கட்டி போட்டு இப்போ அவன் ஓணும்னு நினைச்சா ஓட முடியாது, அதனால தான் நான் இந்த செயின் போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நீ எதுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் வந்து அந்த ஆர்மி கிட்ட சொல்ல மாட்டேன், நீ காணாம போயிட்டு நான் சொல்லி உன்னோட விஷயத்தை நீ பார்த்துட்டு போய்க்கோ, நீ ரிக்ரெட் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அங்க இருக்கிற யாரும் நீ போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிற, பட் நீ வந்து போகணும்னு சொல்லி நினைக்கிற, அதான் மேட்ரு. நீ ஏதோ ஒரு விஷயத்துல குழம்பி இருக்க, அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். மெர்னஸ் உன்னோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிடு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் சிரிக்க மாட்டேன், சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அப்புறம் அந்த மெர்னஸ் அப்படிங்கிறவன் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்டர்வியூஸ், நான் எனக்குள்ளேயே கொஞ்ச நேரம் வந்து இன்டர்வியூஸ் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து தெரியுது, நான் வந்து என்னதான் எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் என்னால பேச முடியறது இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னதான் நல்லா பேசணும்னாலும் நீ ஃபர்ஸ்ட் கில்டு மாஸ்டரா இருந்திருக்கீல, ஆனா நான் கில்டு மாஸ்டரா இருந்தாலும் மத்த பீப்பிள் தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். ஏதோ
ட்ரிப்பு போய் வில்லேஜுக்கு அந்த மாதிரிலாம் போனாலாச்சு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி பார்த்தேன். பட் இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் நீ இப்போ எனக்கு வந்து சொல்லித்தர ஒரு மாஸ்டர் கம்யூனிகேட்டராக நான் வந்து மாறணும், அதுக்கு நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் கேட்குறான். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் யாராச்சும் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், யார்கிட்டையும் கேட்டதில்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வேலையில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் நான் பாதர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நீ முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட பார்க்குறேன். நம்ம ஹீரோ வந்து அவனை கட்டி போட்டுருக்காங்க, அதனால ஓட முடியும். 3 நாள் தானே, அதில் நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த குயின் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆர்மியை ரீபில் பண்ணுறதுக்கு அவன் நிறைய விஷயத்த நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கான். ஆமாம், அவன் கொஞ்சம் வியடாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து சொல்கிறான். என்னோட ஜெனரல்ஸோட தாட்டை நான் லிசன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மெர்னஸ் உறுதி பண்ண என்ன மாதிரியே அவனுக்கு ஹியூமன்ஸை கண்டாலே ஒரு கடுப்பு. நம்ம ஹீரோ முன்னாடி அவங்க கூட சண்டை போட்டுருப்பான். அப்போ கூட அவன் சொல்லியிருப்பான், என்னை கொன்று இல்லைன்னா இந்த ஹியூமனிட்டியை வந்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், எட்வர்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து அவனையே கொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் கத்தி வச்சு அவனையே குத்திக்கிட்டு இருந்தான். பட் அந்த பிளேட்னால அவனை ஒன்றும் பண்ண முடியல. நல்லவேளை அவன் பாய்சன் எதுவும் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட ட்ரூப்ஸை வந்து ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த லெட்டரில் எழுதியிருந்தான். அப்படி நான் மெர்னஸோட பிரச்சனை முடிச்சுட்டு அவனை பார்த்துக்கிறேன். எட்வர்ட் வந்து அவனோட டாக்டர் மூலியமா கண்காணிக்கப்பட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல இவங்களும் தேங்க்ஸ் ஓனிக்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹோட்டலை கட்டுறாங்க. அங்கே எலிகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து சாப்பாடு எப்படி சமைக்கணும்னு சொல்லி தந்துட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து அவன் சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவங்களோட காஸ்டியூம் வந்து மாறி இருக்கு. அங்கிருந்து லேடி உங்க ஃபுட் எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஃபுட் இருக்கு, நான் அதை வந்து லேட்டராக சொல்லித்தரேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மெர்னஸ் நம்ம ஹீரோ அங்கே வந்து சர்வரை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனும் எதுக்கு நீ வந்து இங்கே சர்வரை ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு மாஸ்டர் கம்யூனிகேட்டராக மாறணும்னு சொன்னேன், எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும்போது என்னெல்லாம் பீப்புள்ஸ் பார்த்தாங்கன்னா டக்குன்னு மறந்துடுவாங்க, உன்னை பார்த்தா யாரும் மறக்க மாட்டாங்க, அதனால இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெயிட்ற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களும் வந்து வேலை பார்க்கறதுக்காக வந்து போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு லேடி இருந்துட்டு உன்னை பார்க்கவே பயமா இருக்க, கொஞ்சம் சிரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. நம்மளோட மெர்னஸ் வந்து சிரிக்கிறான். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கஷ்டமா இருப்பாரு, நீ ஒன்றும் அசசின் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு குட் சர்வர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இது வந்து பேசிக்கான கம்யூனிகேஷன் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது, கம்யூனிகேஷன் வந்து டேலண்ட் கிடையாது, மக்கள் கூட பேசுறது. நீ வந்து நிறைய டைம் வந்து ஃபெயில் ஆகலாம், அந்த மாதிரி நான் நிறைய டைம் வந்து ஃபெயில் ஆயிருக்கேன், நீ பேசும்போது யாரும் கேட்காம கூட இருக்கலாம், ஏன் நீ வந்து பேசவே கூட பயப்படலாம், பட் நீ பண்ண வேண்டியது என்னன்னா இந்த கேஸ்டில்லேயே நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணினா உனக்கு வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கிடைக்கும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் எஃபர்ட் தான். ஒரு வார்த்தை உங்ககிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை கேட்ச் பண்ணிட்டு அதுக்கு நீ எப்படி ரிப்ளை பண்ணணும், எந்த விதத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ யோசிக்கணும். முக்கியமான விஷயம் நீ அவங்க பேசுறது வந்து கவனிக்கணும். அப்புறம் வந்து உனக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது ரிப்ளை பண்றதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளே வந்து உட்காந்து பேசுறோம்னு வச்சு எல்லாருமே அந்த ஃபுட் வந்து டெலிஷியஸா இருக்குன்னு சொல்றாங்க, உனக்கு ரிப்ளை பண்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கும், மனசில் நிறைய வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை நீ வந்து சொல்லிடணும். அப்பதான் அங்கே ஒரு நல்ல கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகுது. இதுதான் கான்வர்சேஷன். மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ வந்து பார்க்கணும், அப்பதான் வந்து அவங்களுக்கு நீ ரிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து கம்யூனிகேஷன். இங்க வந்து முதல்ல எல்லாரும் எப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள அப்படிங்கிறத மட்டும் நீ பாரு. அது நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து பேசணும் அப்படி சொல்லிட்டு உனக்கு வந்து தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நான் பேச கற்றுக் கொடுக்க சொன்னா நீ என்ன கேட்க கத்துற அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீ லிசன் பண்ணும், அது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. நான் உன்ட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நீ நம்பு, நீ வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் எல்லாத்துக்கூட வச்சுப்ப, அதுக்கு நான் வந்து கேரண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஒருத்தவங்க உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கிட்டு நீ ரிப்ளை பண்ணாலே போதும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். இப்போ வந்து ஒரு டேபிள்ல இருந்து ஆர்டருக்கு வந்து கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம மெர்னஸை வந்து போய் அந்த ஆர்டர் வாங்க போறான். அங்க போனோன்னே வெயிட்டர் எத்தனை நேரம் கத்துறது, வரவே மாட்டியா, அவங்க வந்து அசிங்கமா பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ நான் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் அங்கிருந்தவங்களும் இந்த வெயிட்டர் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கல அப்படிங்கிற வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மீட் அண்ட் பியர் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய வெரைட்டி இருக்கு, உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும் அப்படி சொல்லிட்டு அவ கேட்கறா. என்ன எங்களுக்கே வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொக்க ஜோக்க பண்ணி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம மெர்னஸ் அவங்க கிட்ட வெரைட்டினா இந்த மாதிரி லிஸ்ட்ல நிறைய இருக்கு, அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுல இருந்து ஒருத்தனும் ஹே பொண்ணு நீ பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்க, இன்னைக்கு நைட் வந்து நான் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து கத்துத்தரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கிறேன். என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கு, ஏதோ பண்ண வேண்டியதானே, நான் இது பண்ண தேவையில்ல, அவளே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே காட்டினா அவன் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு தடவை என் மேலே கையை வைக்கணும்னு பார்த்து அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் வந்து இவன் அட்டாக் பண்ண வராங்க. நம்ம இவனை வந்து ஈஸியாக அவனை அட்டாக் பண்ணிடுறான். இனி யாராச்சும் என் கூட சண்டை போட வரீங்களா, இது அந்த மெர்னஸ் தானே அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்மளோட மெர்னஸ் அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு வந்துடுறான். இது வந்து உன்னோட முதல் நாள் தான், நீ முதல் நாளே சூப்பராக வந்து வேலை பார்த்துருக்க, அதாவது உன்னோட முதல் நாளே நீ வந்து அவங்களுக்கு சஜஷன் எல்லாம் கொடுத்துருக்க, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றேன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். லில்லிக்கு வந்து நான் எப்படி டீம் ஒர்க் பண்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்லி தந்தனும், அதே மாதிரி அவனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து சொல்லி தரணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு என் ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அப்புறம் அவன் வந்து மாத்திட்டு வந்துடுறான். இப்போ நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. ஒரு பிராக்டிஸ் தான் ஒரு மேனை வந்து பர்ஃபெக்டா வந்து மாறும். அதனால இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, உனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட வந்து பேசு, என்கிட்ட கேள்வி கேளு. இந்த மாதிரி நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட கேள்வி கேட்கும் போது உன்னோட கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகும். நீ வந்து என்ன நினைக்கிறியா அதை கேளு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நீ வந்து எதுக்கு இந்த ஆர்மியில சேரணும்னு நினைக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்து ஒன்று யோசிக்கிறான். மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஹீரோ யோசிக்க சொல்லியிருப்பான்ல, அது வந்து இவன் யோசிச்சு பார்க்கறான். நான் வந்து என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டு அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி மாத்துறான். இவன் ஃபேஸை
வாய்ஸை பார்த்தா ஏதோ ஒரு கோளாறான ஒரு கேள்வி கேட்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ எதுக்கு எங்களோட ஆர்மியில சேரும்னு நினைக்கிறேன்? நல்ல வேலை நான் நினைச்ச கேள்வி கேட்டான். சோ நீ வந்து எங்களோட ஆர்மியில சேர்ந்து அந்த ஹியூமனிட்டி வந்து கொல்லணும்னு நினைக்கிறேன், அது வந்து உண்மையாலுமே போய் தானே அப்படி சொல்லிட்டு இவன் சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டே வந்து எபிசோடுக்கு வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பூமிக்குள்ள இருந்து நிறைய டீமன்ஸாக வந்து வர மாதிரி காட்டுறாங்க. இந்த ஸ்டோரி எதுக்கு நான் இவன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன்னா, இவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஹியூமனிட்டி அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட ஆர்மியில நீ வந்து சேர்ந்த, அது வந்து பொய்யா அப்படி சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஷெட்டினா கூட இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதில்லை, பட் நீ வந்து கேட்கற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேச்சை மாற்றி அப்படி மழுப்புறான். நீ தானே சொன்ன ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசு, அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். நீ வந்து ரொம்பவே பவர்ஃபுல், நீ நினைச்சா வந்து அந்த ஹியூமனிட்டி எப்போ அழிச்சிருக்கலாம், ஏன் நீ வந்து இந்த ஆர்மியில சேர்ற? ஓ இப்படியால கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா, அப்ப நீ வந்து ஒரு மாஸ்டர் கம்யூனிகேட்டர் ரைட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி மழுப்புறான். மழுப்பாத, நான் வந்து உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மழுப்பிட்டே இருக்கான். கடுப்பாயிட்டு அவன் வந்து அடிக்கிறான் நம்ம ஹீரோவை. ஏன் உனக்கு வந்து கோவம் வர மாட்டேங்குது? அவங்களுக்காக உன்னோட லைஃபையும் வந்து நீ ரிஸ்க் ஆக்கி சண்டை போட்டு அவங்கெல்லாம் சாகணும், நான் சாகடிப்பேன் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். உனக்கு வந்து என்னோட பாஸ்ட்டை பத்தி தெரியும்ல? ஆமா, நீ வந்து ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் டீமன், அதனாலே உன்னை யாருக்குமே பிடிக்கல, ஈவன் உன்னோட பேரண்ட்ஸ் கூடயும். அப்புறம் நீ வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த, பட் உன்னைய வந்து ஒரு அசாசின் கில்ல இருந்து வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இவங்களை அழிச்சேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அசாசினா மாறும்னு நினைச்சு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து ஒரு நல்ல அசாசினாவும் மாறினேன். அதனாலதான் இந்த ஒரு டீமன் ஆர்மிக்கு நான் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணேன். ஒரு காலத்துல இந்த ஒரு டீமன் ஆர்மி எங்க ஊருக்கு வந்து படையெடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் செய்தி சொன்னாங்க, அந்த ஒரு கேஸ்டல் இருக்கிற கதவு திறந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லும் போது இவங்க வந்து போங்கலாம் உள்ள அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து போறாங்க. அந்த இடத்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அந்த இடத்துல துவம்சம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த டீமன் குயின் வந்து மக்கள் கூட வந்து சேர்ந்துட்டு இந்த இடத்த நான் உங்களுக்காக ரீபில்ட் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் உங்களை கொல்றது வந்து என்னோட இன்டென்ஷன்ல இல்ல அப்படி சொல்லிட்டு வேற சொன்னாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஒட்டுக்கா இருக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து ஒரே குழப்பமா வந்து மாதிரி இவங்களை நான் வந்து கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி வந்து இவங்க கூட வந்து இது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இச்சின்னாவை பார்த்து அவங்களோட ஆர்மியில வந்து நான் சேர்றதுக்கு வந்து ரிக்வஸ்ட் கேட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இந்த இடத்த விட்டு போலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். நம்ம வந்து நாளைக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வச்சாங்க. நம்ம இனோவேஷனுக்கு நடுவில் எதுக்கு இப்படி ஒரு பார்ட்டி? அது வந்து எச்சின்னாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ட்ரூப்ஸ் எல்லாருமே வந்து களைச்சு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எட்வர்டும் அந்த குயின் வந்து எப்பவுமே ஸ்ட்ரேஞ்ச் ஆனவங்க தான். இந்த ஆர்மியில நான் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்மி வந்து மனுஷங்களோட கொடூரமா வந்து கொண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதனாலே இந்த ஆர்மியில் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் இந்த மக்கள் எல்லாம் எரிஞ்சுதான். ஆனா ஹியூமன்ஸோட இன்னொரு சைடை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அப்படி தோணல அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்கு இந்த டீமன் ஆர்மியில சேரணும்னு நினைக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இருக்கிற இன்டென்ஷன் சொன்ன இவங்க அவ்வளவு, ஏன்னா என்னோட இன்டென்ஷனே இவங்களை அழிக்கிறது தானே, எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். நீ எங்களோட ஆர்மியில சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பிலோசோபர் ஸ்டோன் கிடைச்சோன்னே நம்ம டீமன் வேர்ல்டுக்கு வந்து போயிடறான். அதையும் வந்து ஒரு பாரடைஸ் மாதிரி மாத்தி அமைதியாகவும் நல்லாவும் வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் அந்த டீமன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் வந்து எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அந்த நேரத்தில் இந்த ஹியூமனிட்டியை நானே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு கிரேட் ஜெனரலா வந்து மாறினேன். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான எலைட்ஸா மாறணும். அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் என்னை தானே சொல்ற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா நீ அன்னைக்கு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னை கொன்று இல்லைன்னா இந்த ஹியூமன்ஸ் நான் கொன்றுவேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லும் போது இந்த உலகத்தோட கூலான சைடை நீ பார்க்காமலே இருக்கு, அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன. நான் வந்து என்ன சொன்னேன்னா, அது வந்து எனக்கு போர் அடிச்சிச்சு, எதுவுமே கூலா இந்த வேர்ல்ட வந்து கிடையாது. ஒரு அசாசினா இந்த வேர்ல்ட பத்தினா இப்படிதான் இருக்கும், ஆனா நீ ஒரு ஹியூமனை பத்தினா இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லானது. அப்படி நீ டிராவல் பண்ணி மாறலைன்னா என்னை வந்து பாரு நான் உனக்கு கொண்டுறேன், அதே மாதிரி ஈவில் தனம் எதுவும் பண்ணினாலும் நான் கொண்டுருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்படி எல்லாம் பேசின நீ ஹீரோ இங்க விட்டுட்டு ஹியூமன்ஸ் அழிக்க போறியா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். எனக்கு வந்து இந்த ஹியூமனிட்டிக்கு என்ன நடந்தாலுமே கவலை கிடையாது. உன்னை அந்த பீப்புள்ஸ் வந்து எவ்வளவு வெறுத்து இருக்காங்க, அதாவது நீ வந்து அவங்களுக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் உன்னை வந்து தூக்கி போட்டாங்க. இந்த ஆர்மியில நான் ஜாயின் பண்ணக்கு அப்புறம் நிறைய விஷயத்த பார்த்தேன். ஷெட்டினா வந்து அவங்களோட ட்ரூப்ஸ்க்காக நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணு கையில பெரிய பெரிய பொறுப்புல ஒப்படைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு அசாசினா வேற அவங்களோட டீம்ல வந்து ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஆர்மியில நான் ஜாயின் பண்ற ரீசன்ஸ் எல்லாம் அவன்கிட்ட சொன்னா வந்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சு. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அவனோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து வந்து அழுக ஆரம்பிக்கிறான். உன்னை பத்தி இன்னும் சொல்லு, நான் வந்து கேட்கறேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவன் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பயங்கரமான குழப்பம், அது வந்து சொல்லாம வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் வந்து ரொம்ப காலமா வந்து ஹீரோவா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது எது ரொம்ப காலமா அப்படி சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்படுறான். சரி, இந்த உலகம் நான் பிறக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி மேஜிக்கல் டெக்னாலஜிஸ் தான் இருந்துச்சு. நாங்க வந்து ஸ்பேஸுக்கு வந்து ராக்கெட் அனுப்பணும். அந்த ராக்கெட் மூலியமா சேட்டிலைட் அப்படிங்கறத ஒண்ணு வந்து ஸ்பேஸ்ல வந்து நாங்க தயாரிச்சோம். அது மூலியமா நிறைய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து வந்துச்சு இந்த பிளானட்ல. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் பூமியில இருந்து ஒரு பெரிய ஹோல் வந்துச்சு. அதுல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு. அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நிறைய வகைகள் இருந்துச்சு. அப்புறம் அது நாங்க வந்து டீமன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சோம். அதுங்கள் நான் ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய ட்ராஜடியா வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் வைலன்ஸ் 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 தான் இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற பெரியவங்க அந்த டீமன்ஸ் கூட வந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த டீமன் வந்து நாங்க நினைச்சதை விட ஸ்ட்ராங், இன்னும் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் வேணும், அதுங்களை நம்ம வந்து அழிக்கணும், இந்த ஹியூமனிட்டியை காப்பாற்றணும். இப்படி எல்லாம்
யோசிச்சு தான் அவங்க வந்து ஒரு வெப்பன்ஸ் உருவாக்குனாங்க. அதாவது ஒரு டீமனை அவங்களே வந்து உருவாக்குனாங்க. அவங்க ஒரு லிவிங் வெப்பன், ஹியூமனிட்டியை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது இதான் டீமன் ஹார்ட் சீரியஸ்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தன் தான். அப்ப நீ வந்து ஒரு லிவிங் வெப்பன் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறேன். ஆமா, நான் லிவிங் வெப்பன். நான் பிறக்கும் போதே நான் ஹீரோ தான். அதனால என்னால வேற விஷயத்தெல்லாம் பார்க்க முடியாது. இந்த வேர்ல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அது மட்டும் தான் என்னோட வேலை. காலம் கடக்க எல்லாருமே வந்து அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டீமன் ஹார்ட்ஸ் எல்லாருமே அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் உயிரோட இருந்தேன். சாகருக்கு எனக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான் இருந்தேன். பட் கிடைக்கவே இல்லை. அப்படின்னு நான் வந்து இந்த ஹியூமன் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, இந்த ஹியூமன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதா என்னோட வேலை. இந்த வேர்ல்டை வந்து நான் சேவ் பண்ணும், அதுதான் என்னோட வேலை. இப்படியெல்லாம் உலகத்தை காப்பாற்றணும், இந்த ஒரு ஹியூமன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் பண்ணேன். இவ்வளவு விஷயம் நான் பண்ணி அவங்க வந்து என்னை வெறுத்தாங்க. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலை. நான் வந்து ஹாப்பி தானே. எது ஹாப்பி அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஆமா நான் ஹாப்பி தான். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண தேவையே கிடையாது. அவங்க வந்து என்னை கொல்லணும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்படா இந்த ஹீரோ இங்க வருது அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்களே ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இது வந்து என்னோட செகண்ட் லைஃப் மாதிரி, நான் என்ன வேணா பண்ணலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு டீமன் ஆர்மியில் நான் வந்து சேரணும்னு நினைச்சேன். நான் வந்து ரொம்ப காலம் வாழ்றேன்னு சொல்லி நம்ப மாட்டேன். அந்த ஒரு டீமன் கிங் சைக்ரியஸ் அதுதானே அந்த குயினோட அப்பா அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லும்போது ஆமா அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து ரொம்ப காலமா வாழ்றேன். அப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுக்கு நான் இவன்ட்ட சொன்னேன் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தா, ஒரு குட் லிசனர் வந்து கிடைக்கிற வரைக்கும் யாரு கூடயும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தான். ஆனா கடைசியா இவங்கிட்ட சொல்ல வச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த மெர்னஸ் அப்படிங்கிறோம் அவங்க எல்லாம் வந்து காலங்காலமா வாழ்ந்தவங்க. உன்னோட வயசு தான் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். ஆக்சுவலி நான் வந்து 1000 தாண்டினக்கு அப்புறம் என்னோட வயசை வந்து நான் கால்குலேட் பண்ண வந்து மறந்துட்டேன். அதாவது விட்டு இந்த வேர்ல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை, இல்லைனா சாகிறது அதுதான் என்னோட வேலை. ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூடி பார்க்கல. நீங்களும் ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ உங்களுக்கு அந்த தேவையான அந்த ஒரு ஸ்டோனை வந்து நான் எடுத்து தரேன், உங்களோட ஹாப்பினஸ் நான் கொண்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவன் அப்படியே படுத்துக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும்போதே இல்லை நீ வந்து ரொம்ப சீரியஸாக கேட்ட, அதனால தான் சொன்னேன். உனக்கு வந்து கம்யூனிகேஷனே தெரியாதுன்னு சொன்னேன். பட் நீ வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வச்சிருந்த. நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதுக்காக நீ வந்து பலமா வந்து ஒர்க் பண்ண. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ கேட்ட, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். நீ வந்து ஒரு நாள் நல்ல ஒரு கம்யூனிகேட்டரா வருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் வந்து இங்க போய் தூங்க போறேன், நீ போயிரு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போதே உனக்கு ஒரு ரூம் இருக்கு, அங்க போய் இது வந்து என்னோட ரூம், இங்க தூங்காத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை எழுப்ப. பட் அவன் வந்து ஆல்ரெடி வந்து தூங்கி ஓகே ஃபைன் தூங்கிட்டான் போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜன்னல் கிட்ட போய் நிக்கிறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்மளோட குயினை வந்து காட்டுறாங்க. அவங்களும் ஜன்னல் கிட்ட நின்று நிலா வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ள போய் ஒரு புக் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. அவன் வந்து இமீடியட்டா இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து காட்டுறாங்க. அப்புறம் அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பூமி கடையில் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வந்து பார்க்குறாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே காட்டுறாங்க. எங்கள் அப்பா எல்லாருமே அவரோட லெவலுக்கு வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவத்தில் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு கோவப்படுற, உட்காந்து பேசலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்கள் அப்பா பற்றி கேள்விப்பட்டேன், சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க ஒழுங்காக பண்ணல அப்படி சொல்லிட்டு இது எல்லாம் என்னால் தான் என்னால் ட்ரைனிங்கே கொடுக்க முடியல, அதனால நான் வந்து என்னோட லைஃப் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு மான்ஸ்டரை இவங்கனால எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சாகத்தை மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுறது, சோல்ஜர்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறது. அந்த ஒரு சிமேரஸ் அப்படிங்கிற கிரியேச்சர் வந்து அவங்க சோல்ஜர்ஸை விட ரொம்ப பலமா இருந்தது, அதனால தான் அவங்களால அழிக்க முடியல. எட்வர்ட் அந்த ஃபைட்ல வந்து சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது புது பிளேயர்ஸ் கூட அவரோட லெவலுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. நியூ சோல்ஜர்ஸ்னால எப்படி அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் அழிக்க முடியும், அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, பிறக்கும் போதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அதாவது நம்ம எட்வர்டுக்கு இந்த மாதிரி இந்த டீமன்ஸ் அழிக்கிற ஸ்கில், அதே மாதிரி தான் உங்களோட 4 எலைட்ஸுக்குமே 4 ஸ்கில்ஸ் வந்துருக்கு. அதே மாதிரி தான் டீமன் குயின் வந்து அவங்க குயினா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தான் புரியல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்கில் வந்து இருக்கும். அது எல்லாமே அவங்க பிறக்கும் போதே வளர்றது தான். அவர் வந்து எல்லாருமே அவரோட லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு குட் வாரியர் இருந்துட்டு ஒரு குட் டீச்சர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியும். ஒருத்தவங்களால ஒரு விஷயத்தை இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மேல அவங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள போய் நம்ம போய் நீ எஃபோர்ட் போடவே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. லியோ உங்க கூட வந்து எங்க அப்பா சண்டை போட்டேனே, அவரே வந்து அவர் நிறைய டைம் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அவர் ஸ்ட்ராங் ஆக இருக்கு டெய்லி வந்து எஃபோர்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி தான் அவரோட சோல்ஜர்ஸ் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்கனால முடியாத விஷயத்த அவர் சொல்லி கூடி தர மாட்டாரு அண்ட் பண்ண சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு இவ கேட்கும் போது இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இது அவன் வந்து ஒரு லிவிங் வெப்பன் நான் சொன்னா, ஆமா அவன் அப்படிதான் சொன்னா அப்படி சொல்லிட்டு நம்ம மெர்னன் சொல்றான். நம்ம ஆர்மியில சேர்ந்து அவன் ஹியூமனிட்டி அழிக்கணும்னு சொல்றான். அவங்க சொல்றது பொய்ன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் இந்த ஆர்மியில சேர்ந்ததுல இருந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான் அண்ட் ஒரு தடவை கூட துரோகம் பண்ணதே கிடையாது அப்படின்னு பார்த்தா நம்ம அவனை கண்ணை மூடிட்டு நம்பலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா, அதாவது சிட்டினா சொல்லிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவனோட லீலியோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு ரோபோ இருக்கும் தெரியுமா, அந்த மைண்ட்ல கிடைச்ச ரோபோ. அதையும் வந்து பாக்குறான் நம்ம ஹீரோ. சரி இதை வச்சு நம்ம ஒண்ணு பண்ணுவோம். அந்த டைம்ல டீமன் குயின் வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ஹீரோ போய் பாக்குறேன். எட்வர்ட் வந்து அவனோட கிரேட் ஜெனரலை விட்டுட்டு அந்த நார்மல் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு போய் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு வந்து போயிட்டானாமா. இது வந்து இந்த ப்ராப்ளத்தை இன்னும் ஒஸ்டாக்கிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து திரும்ப வரக்கு வந்து ரிஃப்யூஸ் பண்றான் அப்படி சொல்லிட்டு டீமன் குயின் சொல்றாங்க. அவங்களும் இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த விஷயத்தை நான் வந்து பாத்துக்கிறேன். எட்வர்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நீயே பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் ஒனிக்ஸ் இந்த ஒரு விஷயம் முடிஞ்சுன்னா நம்ம மீட் பண்ணோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் அந்த மிஷினை காட்டுறாங்க. இந்த மிஷின் வந்து அந்த பெரிய பெரிய டீமன்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அது எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அந்த மிஷின் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹை ரேங்க் டீமனை கூட இது அழிக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ இதை வச்சு ஒரு பிளான் போட்டுருக்கு. அப்புறம் நம்ம எட்வர்டும் நான் வந்து உங்களுக்கு ஜெனரலா இருக்கேன், இனிமே நான் தான் உங்களுக்கு வந்து எல்லா ட்ரைனிங் நல்லா புரிஞ்சுக்குவோம், என்னோட ஆர்டருக்கு மட்டும் தான் நீங்க ஒபே பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இவனும் சொல்லிட்டு இருக்கும்போது இப்பதான் டைமிங், உனக்கு ஒரு பாடத்தை கத்து தரேன் அப்படி சொல்லிட்டு சொல்றான். என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு மிஷின் இருக்கும் தெரியுமா, அது வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அதாவது எட்வர்டுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நம்ம எட்வர்டு பக்கத்துல இருந்த சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அதை போய் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து போய் அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு மிஷினுக்கு வந்து ஒண்ணுமே ஆகல, அவங்களோட வெப்பன்ஸ் தான் வந்து உடஞ்சிட்டு இருக்கு. எட்வர்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்களே சோல்ஜர்ஸ் சொல்லிக்கலாமா, நீங்க வந்து சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். எங்க வெப்பன்ஸ் வந்து அது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, என்னமோ நீங்க அதை கொண்டுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம எட்வர்டு வந்து சொல்றாரு. அப்புறம் அந்த ஒரு மிஷின் வந்து சடனா ஸ்டாப் ஆகிற, அப்புறம் ஒரு லேசர் மாதிரி அது கண்ணுகிட்ட வருது. அப்புறம் நம்ம ஹீரோ தான் அவங்கள வந்து அந்த லேசர்ல இருந்து காப்பாத்துறேன். அந்த லேசர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஒரு ரோபோட் வந்து திரும்ப திரும்ப லேசர்னால அட்டாக் பண்ணுது. அப்புறம் நம்ம ஹீரோ தான் அவங்க எல்லாத்தையும் வந்து மறுபடியும் காப்பாத்திட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஓடிடுறாங்க, நம்ம இங்க தான் செத்துருவோம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த ரோபோவை இப்ப நம்ம எட்வர்ட் தான் வந்து அழிக்கணும். ஓ இந்த மாதிரி ஒரு பொம்மை கூட நான் சண்டை போடணுமா அப்படி சொல்லிட்டு எட்வர்ட் போய் அதை அழிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். அது வந்து எட்வர்ட் நினைக்கிறத விட பவர்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் எட்வர்ட் கிட்ட அது கண்ணுல இருந்து ஒண்ணு விடுதல, அது வந்து லேசர்னு சொல்லுவாங்க. 3 செகண்ட் அது கண்ணு வந்து லைட் வந்துச்சுன்னா அது லேசரா அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீ வந்து சாக கூடாதுன்னா நான் சொல்றதை கேளு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதோட லேசர் கிட்ட நீ அடி வாங்கிறாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரோபோ வந்து ஒரு கையை வந்து ஒரு கத்தியா மாத்துது. அந்த கத்தி வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானு கிடையாது, உன்னோட கத்தி வச்சு அதை வெட்டிடலாம், போய் அதோட பிளேட விட்டு அப்படி சொல்லும்போது நீ சொல்றது எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். ஒரு பேசிக்கான விஷயத்த சொல்ற, அது கூட உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிஷின் கூட நான் சண்டை போட்டதே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம எட்வர்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்புறம் நம்ம எட்வர்டு புரிஞ்சுக்கிட்டு அதோட கை இருக்குல்ல அதை போய் வெட்டுறான். நான் நினைச்ச மாதிரி இந்த பிளான் வந்து போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்புறம் அந்த எட்வர்டோட பொண்ணு வந்துடுறேன், நீ இங்கிருந்து போயிருது நான் வந்து பாத்துக்கிறேன், இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. லெஃப்ட் சைட்ல இருக்கிற டர்கோ தான் அதோட வீக் பாயிண்ட், சோ அதையும் வந்து அழிங்க அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றான். அதையும் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல வந்து பாத்துருக்கேன், அது வந்து டைரக்டா அதோட மெயின் ஜெனரேட்டர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, அதையும் முதல்ல வெட்டுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்புறம் நம்மளோட எட்வர்டும் நல்லா புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவனு போய் அதை போய் வெட்டுறான். அப்புறம் அந்த ரோபோ வந்து செயல் இழந்துருது. அப்புறம் எட்வர்டோட பொண்ணு உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, நீங்க வந்து இல்லைனா இதை நான் தோக்கடிச்சிருக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் அந்த தோக்கடிச்ச ரோபோல இருந்து ஏதோ லைட் எரிஞ்சிட்டு வந்து ஆஃப் ஆகுது. இவனுக்கு ஏதோ ஒன்று குழப்பமாவே இருக்கு நம்ம ஹீரோக்கு. அப்புறம் அந்த மைனுக்கு வந்து கண்ணு மாதிரி ஒன்று அனுப்புறான். அப்புறம் அங்க போய் பார்த்தது தெரியுது நிறைய ரோபோட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த ஒரு ரோபோ அந்த 3 ரோபோக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்கு, ஒன்னே சமாளிக்க முடியல, இந்த 3 எப்படி நான் சமாளிக்கிறது, எட்வர்ட்னால இந்த 3 சமாளிக்க முடியாது, இந்த பிளான் வந்து இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு நம்மளோட டீமன் குயின் வந்து வந்துடுறாங்க. இதை நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க எல்லாருமே அந்த மைனர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டீமன் குயின் வந்து சொல்றான். ஒனிக்ஸ்க்கு வந்து பிளான் எல்லாம் இருக்கு, பட் அவன் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களோட பிளான் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பேக்கப் அப்படிங்கிற ஒன்று தேவை, அதனால நம்ம வந்து போலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அவன் வந்து எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கான், ஒரு டீமன் குயினா இருந்துட்டு இது கூட நான் பண்ண மாட்டேனா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்திருப்பாங்க இங்க, இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இச்சின்னா வந்து சொல்றாங்க. உங்களை எல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு மெட்டல் தான், டீமன் கைண்டுக்கே ஒரு சுப்ரீம் ரூலரா இருக்கிற என்னை வந்து உன்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இச்சின்னா வந்து பயங்கரமா அதை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட எட்வர்டும் தேங்க்யூ லியோ அப்படிங்கிற சொல்ல, உன்னால இந்த ஒரு விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியாதா, ஒரு கிரேட் ஜெனரல் இருந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, லேசர் வெப்பன் வைக்ரோ பிளேட்னா கூட உனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது, அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும், என்ன எல்லாத்துக்கும் தெரியுமா, நீ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கிய அப்படி சொல்லி எட்வர்ட் சொல்றாரு. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, அது கூட உனக்கு தெரியல, நீ ஏதோ ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தியே, ஒரு மிஷினை கூட உன்னால தோக்கடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது இதுக்கு முன்னாடி அது கூட சண்டை போடுறது கிடையாது அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதுதான் உன்னோட ட்ரூப்ஸ் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க எல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லாதவங்க, ஒரு சாதாரண ஒரு கிரியேச்சர் கூட உன்னால தோக்கடிக்க முடியும், நாங்க இதுக்கு முன்னாடி அது கூட சண்டை போடுறது கிடையாது அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது என்ன எஃபர்ட் போடுறீங்க, உன்ன மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் எப்படி சினிமா எஃபர்ட் போட்டேன், அதோட கால் தான் அதோட வீக் பாயிண்ட், இன்னத்துக்கு அது அழிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு எங்க அப்பா வந்து என் முன்னாடி இன்சல்ட் பண்ணாத, உனக்கு வேணா அந்த மிஷின்ஸை பத்தி பேசிக் அண்ட் பெரிய பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நீ வந்து ஏன்னா நிறைய விஷயம் வந்து வாழ்ந்திருக்க, ஆனா எங்க அப்பா வந்து அந்த மிஷின் கூட இதுக்கு முன்னாடி சண்டை போடுறதே கிடையாது, இதே எங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சதா உனக்கு தெரியலன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும், உன்னால பண்ண முடிஞ்சதா மத்த எல்லாத்தினாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருக்காத, அவங்க வந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து உன்னோட வழியை நீ சொல்லி தந்தீங்கன்னா அவன் வந்து புரிஞ்சு ஒருத்தவங்களை சடனா கொண்டு போய் பேட்டில் நிக்க வச்சு சொல்லி தந்தா அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஆமா ஒனிக்ஸ் வந்து ஒரு பிளான் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எட்வர்ட் வந்து அவனோட
அவனோட தப்பை வந்து புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட போகும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கு இவன் வந்துட்டு என்னை தான் நீங்க மன்னிக்கணும், நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், பட் நான் தான் பண்ண மாட்டேங்கிறேன், உங்களுக்கு நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது உங்களோட தனியை வந்து இப்படி குனியா, நீங்க தான் வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷன், உங்களை மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம், நீங்களே இப்படி தன குளிஞ்சா நாங்கள் என்ன பண்றது, இந்த ஒரு ஆர்மியை விட்டு நீங்க போயிடாதீங்க, எங்களுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. கண்டிப்பா நான் போக மாட்டேன், என்னால முடிஞ்சது வந்து நான் வந்து உங்களுக்காக சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்வர்ட் வந்து சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நல்ல வாரியர் வந்து எப்பவுமே ஒரு நல்ல பாஸா இருக்க முடியும், ஆனா அவங்க மத்தவங்களுக்கு வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நல்ல வாரியர் வந்து ஒரு கிரேட் பாஸா கூடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நம்ம இச்சின்னா வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ரோபோட்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய எல்லா பவருமே யூஸ் பண்ணி அதை வந்து அழிச்சிட்டு இருக்கா. மெர்னஸும் அது ஆல்ரெடி செத்து போச்சு, அது இப்போ இன்னும் அழிச்சிட்டு இருக்கா பாரு அப்படிங்கிற சொல்லும்போது லிலியும் நீ மாறிட்ட அப்படி சொல்லிட்டு அவ சொல்றா. அப்புறம் அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த ஷெட்டினா அப்படிங்கிற பொண்ணு வந்து உள்ள வரா. இன்னைக்கான மீட்டிங் வந்து நம்மளோட பிளான் படி போகணும் அப்படி சொல்லிட்டு சொல்றா. உன்னைய வந்து லீடரா வந்து சின்ன வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னைக்கான மீட்டிங்கை பத்தி நான் பேசணும், உன்னைய பத்தி வந்து மெர்னஸ் சொன்னா நீ எப்படிப்பட்டவன் அப்படி சொல்லிட்டு அது கேட்கும்போது கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. எங்களோட ஆர்மியில நீ சேரணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட போய் சொன்னி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நம்புங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். மீட்டிங்ல நான் சொல்ற வரைக்கும் நீ தான் வந்து லியோன்னு சொல்லிட்டு சொல்லாத, நீ சொன்னீங்கன்னா ஏதோ நடக்கிற கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி சொன்னா நம்ம ஹீரோ ஓகேன்றான். சரி இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது இந்த புக் வந்து படிச்சுட்டு இருந்தா உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு பிலோசோபர் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அது நீ எதுவும் கவலைப்படாத, அதை வந்து நான் பாத்துக்கிறேன். சரி இப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து போக வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றான். இந்த புக்கில் இருக்கிற மாதிரிலாம் இவன் இருக்க மாட்டான், அவன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒருத்தனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்களை நீங்க கெட்டவங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க, நாங்க வந்து இந்த ஹியூமனிட்டியில அழிக்கிறதுக்கு வரல, நீ பேசுறது என்னால புரிஞ்சுக்க முடியும், அது மட்டும் இல்லாம எங்களோட டீமன் வேர்ல்டு வந்து வார்ல வந்து போயிட்டு இருக்கு, அது வந்து எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சரி எப்படி நீங்க இங்க வந்தீங்க, எங்களோட டீமன் கிங் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாரு, அதுல வந்து ஆக்சிடென்ட்டா ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் ஆச்சு, அது மூலியமா தான் நாங்க வந்து உங்க வேர்ல்டுக்கு வந்தேன். இந்த வேர்ல்டு வந்து டீமன் வேர்ல்டை விட சூப்பரா வந்து இருக்கு. பேசிக்கலி நாங்களா குரூஷியஸ்னா டீமன் வேர்ல்டுல இருந்து இங்க வரைக்கும் நாங்க அவ்வளவு ஒன்றும் ஈஸியா வந்தது கிடையாது, நிறைய கேஸ்டலின் நிறைய மானஸ் எல்லாம் இந்த வேர்ல்டை பாக்குறதுக்காக நாங்க வந்து செலவு பண்ணிருக்கோம், ஆனா சில பேர் தான் ஒரு அளவுக்காச்சும் இந்த வேர்ல்டு வந்து பாத்துருக்காங்க, நான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வந்து என்னை கொல்ல மாட்டான் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், எங்களுக்கு தேவையானதெல்லாம் பீஸ், அது மட்டும் தான், உங்க கூட தான் நான் வாழணும்னு நினைச்சேன், நான் தான் சொன்னேன்ல எங்களோட வேர்ல்டு வந்து ஃபுல்லா ஃபைட்டிங்ல போயிட்டு இருக்கு, உங்களோட லீடர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து ஃபைட்டை சால்வ் பண்றேன்னு சொல்லி எங்க பில்லியால் வந்து நிறைய விஷயத்துல வைலன்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். பில்லியால அவர் தான் டீமன் வேர்ல்டோட ரூலர், நீ நிறைய புக்ல கூட பாத்துருக்கலாம். ஆமா நான் பாத்திருக்கேன், இந்த கான்வர்சேஷன் வேற போரா போயிட்டு இருக்கேன், நீ வேற கொண்டுருவான்னு நினைக்கிறேன், இந்த கத்தியை பார்க்கும்போது கதி கலங்குது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கான். நான் பேசினது போர் அடிச்சது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கொடுத்த, தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்க என்னமோ யோசிக்கிறான், நான் செத்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து பயப்படுறான். அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரி நம்ம நடந்துகிட்டே பேசுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அவங்க வந்து கூட்டிட்டு போறான். உங்களோட கிங் வந்து எதுக்கு அந்த போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணாரு அப்படி சொல்லிட்டு கேட்கறான். இந்த ஒரு இன்வேஷனை பத்தி நாங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணவே கிடையாது, ஆனா எங்க டீமன் வேர்ல்டு வந்து நிறைய பஞ்சம் வந்துச்சு, அதனாலதான் நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணோம், அதாவது ஹியூமன் வேர்ல்டுக்கான போர்ட்டல், அது சென்டர் ஆஃப் த டோக்கியோல வந்துச்சுல. ஆமா அதுதான் கவலைப்பட வேண்டிய விஷயமே, நாங்க வந்து பயந்து உங்களோட ஆட்களை கொல்ல அவங்களும் சேர்ந்து எங்களை கொல்ல ஆரம்பிச்சாங்க, அந்த போர்ட்டல் வந்து ஒரு நாள் மூடி. இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் எல்லாம் திறக்கணும்னா அந்த ஹை ரேங்கிங் இந்த டீமன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களால தான், அவங்களோட பிளான் என்னமோ நான் இந்த டீமன் வேர்ல்ட்ல சாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ என்னமோ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஹியூமன்ஸ் எல்லாம் எங்களை விட வீக்கா இருக்கீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம நான் அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள வந்து போயிருக்கணும். இப்போ நான் வந்து அந்த பில்லியால் கிங்க பத்தி வந்து சொல்றேன், அவர் தான் உங்க உலகத்தை வந்து கைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆக மொத்தம் அவங்க ஒரு ஈவில் கிடையாது, பட் அவங்க வந்து எங்களெல்லாம் ரூல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஹை ரேங்கிங் டீமன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட கால் கடையில் தான் நாங்க இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அதனாலதான் நான் வந்து இங்க இருக்கேன், எனக்கு உன்னை பத்தி புரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றது தேங்க்ஸ் மேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு வந்து ஜென்டரே கிடையாது, நான் வந்து டிசைன் பண்ணப்பட்டவன், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இப்போ நான் வந்து யாராச்சும் என்னை சாகடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும், என்னை யாராச்சும் கொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வந்து படுத்துறான். அவனை படுத்துட்டு என்னை கொன்று அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது எந்திரி நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து நீ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தந்திருக்க, அதனால உன்னை கொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். நீ என்ன யோசிக்கிற, இல்ல எல்லா ஹியூமன்ஸ் விட நீ டிஃப்ரெண்டா இருக்க அதை யோசிச்சுட்டு இருந்த அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் வியர்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் வந்து யோசிக்குது, இவன் வந்து டீமனும் கிடையாது மனுஷனும் கிடையாது, ஒரு மான்ஸ்டர். அப்புறம் இந்த டீமன் அந்த போர்ட்டல் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆச்சுன்னா எங்களோட வேர்ல்டுக்கு வந்து நான் சந்தோஷமா வந்து இப்போ இந்த ஒரு டீமனை வந்து அந்த ஹீரோ சைடெல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து புடிச்சிட்டு போறாங்களாமா, நான் சாகிறதே பெட்டர் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்புறம் அவங்களும் சைலண்டா நடந்து போயிட்டு இருக்க, இந்த சைலண்ட் வந்து என்னை கொல்லுது, திடீர்னு அவனோட மனசை மாத்திட்டு என்னை கொண்டானா எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவன் போய் உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து அப்படி சிரிக்கிறான். உனக்கு பேர் கூட இல்லையா, இல்ல நீ தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு என்னதையும் வந்து சிரிக்கிறானா அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் வந்து ஆச்சரியப்படுது. ஆமா பேருங்கிறது வந்து ஒரு காமன் விஷயம் தான், எங்க அப்பா வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு எல்லாத்துக்குமே பிறக்கும் போது வந்து பேர் இருக்கணும், அப்பதான் அவங்க இறந்தாலும் வந்து அந்த பேர் வந்து நினைச்சு நிற்கும், அவங்க இறந்தாலும் அவங்களோட பேர் வந்து நினைச்சு நிற்கும், அது வரைக்கும் அவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் எதுக்கு இப்படி எல்லாம்
பேசிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சு உனக்கும் எனக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். நான் பேரை கேட்டோன்னே அவன் ஹாப்பியா ஃபீல் பண்றான். என்ன நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட பேர் வந்து ஈர்பிராட், உன்னோட பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து ஆன்டி டெவில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பயோ வெப்பன் டீமன் ஹார்ட் CS நம்பர் 05 DH05 லியோ, என்னை லியோன்னு கூப்பிடு அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ நீங்கெல்லாம் வந்து அந்த பூமி கடையில வந்ததுக்கு அப்புறம் எங்களை வந்து உருவாக்குனாங்க, உங்களை அழிக்கிறதுக்காக உருவாக்குனது இந்த டீமன் ஹார்ட் அப்படிங்கிற சீரியஸ். எங்களோட வேலை என்னன்னா இந்த ஹியூமன் வந்து ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான். ஐயா அப்ப நீ வந்து இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பிறந்தியா? என்ன ஒரு சேடான விஷயம். நான் வந்து என்னோட டியூட்டிஸ் வந்து வெறுத்தது கிடையாது அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். ரொம்ப கைண்டான ஒரு டீமன், நான் சொல்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறான் அண்ட் எனக்காக என்னென்னமோ பேசுறான். நான் எல்லா டீமன்ஸையும் அழிக்கிறதுக்காக கீழே வந்தேன், கீழே வந்து எல்லாம் தெளிச்சேன். அப்புறம் தான் இவனை பார்த்தா எனக்காக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொடுத்தான். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் கிட்ட வந்து கேட்கறான். உன்னை நினைச்சா சோகமா இருக்குன்னு சொன்னில, அதுக்கு என்ன மீனிங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல எனக்கு சொல்லணும்னு தோணும், நீ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து சோகமா இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். உன்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு புரியல. டீமனை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் தான் உன்னோட வேலை, கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தான். சோ அப்ப நான் வந்து சொல்றதை கேளு. ஒருவேளை இந்த வார், அதாவது ஹியூமன்ஸுக்கும் நம்மளுக்கும் நடக்கிற வார் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? நான் பொலிட்டிக்ஸ்குள்ள போயிருவேன், இதுதான் நினைச்சேன். நீ உன்னோட வேலை வந்து ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்றது. ஒருவேளை இந்த வார் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு வந்து வேலையே இருக்காது. அந்த DH சீரிஸ் அப்படிங்கிறது இது வந்து க்ளோஸ் ஆயிரும், மக்கள் எல்லாம் உன்னை வந்து தூக்கி வீசிடுவாங்க. ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒரு நேரம் யோசிச்சு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு. இந்த ஒரு உலகத்துல மறுபடியும் வார் வந்துச்சுன்னா மறுபடியும் அவங்க வந்து நீ யூஸ் பண்ணுவாங்க. எனிவே அவங்க வந்து நீ கடைசியா வீசதான் போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ வேற ரொம்ப நாள் வேற இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ற. எல்லாரோட லைஃப்லயும் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும், அதாவது பீஸ்ஃபுல்லா அவங்க செத்துருவாங்க. ஆனா இந்த மாதிரி நீ வந்து சாகாம இருந்தீன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதாவது ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை. அந்த பர்பஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து ஃபார்வர்டா வாழ. ஆனா அந்த டைம்ல நான் வாழும்போது மக்கள் எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு நீ மறந்துடுவாங்க. அதுதான் நீ சொல்ல வர? அதாவது எதுக்கு வாழ்றேனே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருப்பேன், அதான் நீ சொல்ல வர அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அதான் நான் சொல்ல வரேன். எப்படி இருந்தாலும் ஒரு போர் வந்து தொடங்கும் போது இவனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அண்ட் தூக்கி வீசிடுவாங்க. ஒரு நிம்மதியான சாவு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, அதுதான் கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். அந்த நாள் என்னோட விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு, அந்த நாள் நான் வந்து வளர்ந்தேன் அண்ட் அந்த ஒரு வார் வந்து எண்டுக்கு வந்துச்சு. அந்த ஒரு நாள் ஹியூமன்ஸ் எல்லாருமே என்னை வெறுத்தாங்க அண்ட் அந்த ஒரு நாள் தான் நான் என்னையவே கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன். ஒருவேளை இந்த வார்ல நான் வந்து சாகலைன்னா எப்ப சாவேன்? நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வாரம் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம DH சீரியஸ்லேயே நான் தான் வீக்கஸ்ட் ஆனவன். அந்த ஒரு டீமனும் இத்தனை பேர்த்து துவம்சம் பண்ணிருக்கேன், நீ தான் வீக்கஸ்ட் ஆனவனா அப்படி சொல்லிட்டு யோசிக்குது. இவ்வளவு நாள் நான் வந்து வாழ்ந்திருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்றேன், உன்னோட லைஃபை பத்தி, அதாவது ஃபியூச்சரை பத்தி நீ கவலைப்படாத. உன்னோட ஃபியூச்சர் இமேஜினேஷன் இந்த ஒரு பிரசன்ட் வந்து கொண்டுரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அவங்கிட்ட. ரொம்ப நாள் வாழாம நீ கூடிய சீக்கிரத்திலே சாவன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லுது. என்னை பத்தி கேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம வர வேண்டியது இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. அந்த ஒரு கண்டெய்னன்ஸ் ஸ்குவாட்ரன் வந்து வந்துட்டாங்க. இந்த ஒரு உலகத்தை என் வீடை வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா உங்க கூட வந்து நான் வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு வந்து உண்மையுமே நல்லா இருக்கு, டீமன்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரெண்ட்லியா இருந்தா நல்லா இருக்கும், எப்படி நீ நான் இருக்குமே அதே மாதிரி தான். என்னோட பேரை வந்து நீ எப்பவுமே மறந்துடாத அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லுது. நம்மளோட ஹீரோவும் என்னோட வேலை இதோட முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போறான். அப்புறம் இந்த டீமனும் ஹேலியோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு, உன்னோட லைஃப்ல சாகிற அளவுக்குலாம் நீ ஒர்க் பண்ண தேவை கிடையாது. அப்படி அது உனக்கு வலிச்சிச்சுன்னா உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போ, அது ஹெல்லா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை லைஃப் வந்து டஃப் ஆச்சுன்னா உனக்கு என்ன தோணுதோ அது நீ பண்ணு. இந்த ஒரு பயோ வெப்பனாவது மண்ணாங்கட்டியாவது அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். உன்னோட லைஃப் இது, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பண்ணு. ஓகே ஐ வில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ, இந்த பயோ வெப்பன் அப்படின்னால எனக்கு தெரியாது, ஆனா நீ வந்து ஹியூமனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வாழ்ற. ஆனா அது மட்டுமே உன்னோட வாழ்க்கை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. உன் லைஃப்ல நிறைய விஷயம் நீ வந்து என்ஜாய் பண்றதுக்கு இருக்கு. நான் உன் பேரை எப்பவுமே மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சு. என்னோட நீ மறந்துடாது அப்படி சொல்லிட்டு இந்த டீமன் சொல்லிட்டு இருக்கவே அவனை வந்து இழுத்துட்டு வந்து போயிடுறான். அந்த ஒரு நாள் அவனுக்கு வந்து சொல்றதுக்கு நிறைய விஷயம் வந்து இருந்துச்சு, ஆனா சொல்ல முடியல. ஆனா என் மைண்ட்ல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், அந்த லைஃப் வந்து பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஒருவேளை உனக்கு மன கஷ்டத்தை தந்துச்சுன்னா உனக்கு எங்க பிடிக்குதோ நீ அங்க போ, அது ஹெல்லா இருந்தாலும் பரவாயில்ல. வெல் சைடு எய்ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்றான். அது நடந்தது வந்து ஜூன் 2006. ஒரு கோல்டான ரெயின் வந்து இந்த டோக்கியோ சிட்டில வந்து அப்ப பேஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஹீரோவும் எய்ப்ராட் அவன் வந்து என்னோட நண்பன். இப்போ எனக்கு வந்து புரிஞ்சிச்சு என்னோட வாழ்க்கையை எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நான் வாழ போறேன். இப்போ வந்து அதுக்கான நேரம். நான் வந்து இவங்களை நல்லா நம்புறேன். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண போறேன். அதாவது நான் வந்து ஓனிக்ஸ் கிடையாது, நான் வந்து லியோ அப்படிங்கிறது. இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த குயின் நெச்சின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜெனரலாக மாத்துறதுக்காக ஒரு சைன் வந்து போடுறான். அதாவது அவன் வந்து 5th ஜெனரலாக வந்து அவ ஏற்றுக்க போறான். எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஃபிலோசோஃபர் ஸ்டோன் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சின்ன வந்து நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி நிறைய பேருக்கு என்ன கேட்கணும். இப்போ நான் வந்து ரைட்டான டெசிஷன் தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த நம்மளோட போர்ட்டல் வந்து மூட போகுது அப்படிங்கிற சொல்லும் போது நம்மளோட சின்ன வந்து ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்மளோட ஓனிக்ஸ் அப்புறம் மற்ற 4 ஜெனரல்ஸ் அப்புறம் நம்ம ஆக்சுவலி அந்த போர்ட்டல் இப்போ வந்து அவங்க திறக்க வச்சிட்டாங்க. பட் அந்த போர்ட்டல் வந்து 7 நாள் மட்டும் தான் திறந்துருக்குமா. ஸோ அது
அதுக்குள்ள அவங்க வந்து எதுவும் பண்ணி ஆகணும். இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஆப்ஷன் வந்து என்னன்னா, ஒன்று வந்து அவங்களோட டீமன் வேர்ல்டுக்கே வந்து திரும்ப போகிறது. எதுக்கு இவங்க இந்த போர்ட்டலுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா அந்த போர்ட்டல் வந்து ஒரு தடவை மூடிச்சுன்னா அது எப்போ திறக்கும்னே தெரியாது. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ஒரு அந்த ஸ்டோன் வந்து எடுத்தாகணும். இப்போ ஹியூமன்ஸ் கூட வந்து அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆப்ஷன் 1 சொல்லிட்டீங்க. ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹியூமன்ஸ் எல்லாம் எதிர்த்துட்டு ரினைலைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டோன் இருக்கு, அந்த ஸ்டோன் இவங்க வந்து எடுத்துட்டு போகணும். எச்சிட்னாவும் அந்த ஸ்டோன் எடுக்கிறது வந்து கஷ்டம். நம்ம என்னதான் போறோம்னாலும் அந்த இது வரைக்கும் நீ அந்த லியோவோட சண்டை போட்டிருக்க, சண்டை போட்டதில் இல்லை கேள்விப்பட்டிருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஓனிக்ஸ் சொல்றான். ஆக மொத்தம் என்னாலேயே அவனை தோக்கடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. நம்ம அந்த ஸ்டோன் எடுக்க போனாலும் அவன் நம்மளோட டீமே வந்து டோட்டலா வைப் பண்ணிடுவான். இப்போ நம்மளோட டீமன் வேர்ல்டுக்கு நம்ம வந்து திரும்பி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அந்த பிலோசோபர் ஸ்டோன் எடுத்துட்டு போலீங்கன்னா நம்ம வேர்ல்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்ல, அந்த லீலியும் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, லியோ நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர நம்மளோட ஷிட்டினா வந்து அவளோட வாயை முடிடுறா. அந்த ஷிட்டினா அப்படிங்கிற பொண்ணு கூட வந்து நல்ல பாண்டா இருப்பா. ஆக மொத்தம் இவ 300 வருஷம் வந்து வாழ்ந்திருப்பா. ஆனா இவ ஷிட்டினா கூட கொஞ்ச நாள் இருந்தாலும் அவ கூட வந்து நல்லா பழகி இருந்திருப்பா. அப்புறம் நம்ம எச்சின்னாவும் சோகமாயிட்டு, நீங்க வந்து என் சைட்ல இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல அப்படி சொல்லிட்டு நம்மள எச்சின்னா வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு அழுகாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஷெட்டினா சொல்லும் போது, நம்ம வேர்ல்ட மாத்திரக்கு நம்ம வேற வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவும், உன்னோட மக்கள் எல்லாருமே நல்லா வாழணும் அதான் உன்னோட ஆசை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். என்னோட உலகத்துல சன்செட், தண்ணி அண்ட் எல்லாமே நல்லா இருக்கணும், எந்த ஒரு ரத்தம் அந்த மாதிரி எதுவுமே சிந்தக்கூடாது, அந்த ஒரு விஷயம் நடக்கணும் தான் இந்த வேர்ல்டுக்கு நான் வந்து அதை வந்து நான் உனக்கு எடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவர் திரும்பி எங்க ஓனிக்ஸை காணோம், பின்னாடி திரும்பி பாருங்க அப்படி சொல்ல நம்ம ஹீரோ வந்து அவ பாக்குறா. அப்புறம் நம்ம ஹீரோவும், சாரி நான் வந்து உன்னை ட்ரிக் பண்ணிட்டேன், இதுதான் ரீசன், நான் ஏன் திரும்பி உன்னோட டீமன் ஆர்மி செய்யணும்னு நினைச்சேன், உனக்கு அந்த ஸ்டோன் எடுத்து கொடுக்கறது என்னோட ஆசை. ஆனா அந்த ஒரு பிலோசோபர் ஸ்டோனை வந்து உன்கிட்ட கொடுக்குற அளவு ஒர்த்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்மியில் நான் வந்து சேர்ந்தேன். ஆனா இப்ப சொல்றேன் அந்த ஒரு ஸ்டோனை உன் கையில கொடுக்கறது ஒர்த்து தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, இப்பவே நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கோவத்தோட நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. அப்புறம் நம்ம ஹீரோவும், எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த செகண்ட் பிலோசோபர் ஸ்டோன் எங்க இருக்குன்னு தெரியும், வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். போற வழியில எங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட ஆர்மிக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இன்னும் நீ என்னை நம்பலையா அப்படி சொல்லி கேட்க, உன்னை நான் நம்பவே மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும், எச்சின்னா உனக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கா, சரி அதை விட எதுக்கு என்னை வந்து உங்களோட ஆர்மியில் சேர்த்துக்க மாட்டேங்கிற, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை நான் வந்து எங்களோட ஆர்மியில் சேர்த்துக்கவே மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவ சொல்றா. ஏதோ ஒரு பாய்சனை குடிச்சிட்டு செத்து போடா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. உன்னை வந்து 5th ஜெனரலா போகணும்னு நினைச்சதான் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன், ஒரு எம்ப்ரேசிங்கான மூமெண்ட் நிறைய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, என்னோட மிஷின்ஸ் எல்லாமே அவன் வந்து கம்மி பண்ணி தந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு லியோ சொல்றா. ஷிட்டினாவும் என்னோட வேலையெல்லாம் வந்து கம்மி பண்ணி தந்திருக்கான், நம்மளுக்காக லியோ நிறைய பண்ணிருக்கான், அவனை ஏத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லும் போது, அவங்களும் எல்லாம் முடிஞ்சிச்சு நிறுத்துங்க, இப்ப நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், அவனை நான் வந்து லியோவை ஏத்துக்கல பட் ஓனிக்ஸை வந்து ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ சொல்றா. அண்ட் அந்த ரினைலைன்ஸை தவிர அந்த இன்னொரு பிலோசோபர் ஸ்டோன் எங்க இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்க இருக்கு, ஷெஷார்ட் மவுண்டன் கிட்ட இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம இதை சொல்ல, அது வந்து இங்க பக்கத்துல தான் இருக்கு, நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா கொஞ்சம் வாமா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம லீலி எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோன் எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அது வந்து இந்த மவுண்டனோட பீக்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம இதை சொல்றான். அப்புறம் சிட்டினாவும் நம்ம லீலி வந்து குளிருதுன்னு சொன்னால, இல்ல நம்ம வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டே பேசுவோம், என்ன பேசுறது, அந்த ஒரு பிலோசோபர் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து அந்த ஏஜஸ் அப்படிங்கிறவங்களோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது வந்து உன் கையில வரப்போ. அப்புறம் எச்சின்னாவும் அந்த ஒரு ஸ்டோனை பத்தி உன்னால மேலும் மேல சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ, அது வந்து ஏதோ ஒரு கிராண்ட் விஷஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் தராது, அது உனக்கு புரிஞ்சா, அஃப்கோர்ஸ் எனக்கு புரிஞ்சு, இப்போ அந்த ஸ்டோனை என்னோட உலகத்துக்கு கொண்டு போனாலும் நான் நினைச்ச மாதிரி என்னோட உலகம் மாறதுக்கு நிறைய நாள் ஆகும், எனக்கு நல்லாவே புரியும், அந்த ஒரு ஸ்டோன் உனக்கு கிடைச்சோன்னே ஹியூமனிட்டின்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அந்த ஒரு ஸ்டோன் வந்து இங்க எங்கேயாச்சும் தான் ஹைட் ஆயிருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. எச்சின்னாவும், பீஸ் வித் ஹியூமனிட்டி அதான் நீ என்கிட்ட சொன்ன, உன்னால அதை பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்கனால ஹியூமன்ஸோட ப்ரீஷியஸான ஒரு ட்ரெஷரை திருடிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு பீஸான வாழ்க்கையை கேட்க முடியாது, ஆனா உங்க கூட பேசணும்னு ஓனிக்ஸ் அதாவது லியோ, நான் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட ஆப்ஷன், நான் படிச்ச கதை வந்து உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் நடக்கணும்னா நிறைய ரத்தம் வந்து சிந்தும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் அந்த குயின், நீ வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு, நான் தான் டீமன் குயின் எச்சின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ இதை நான் கேட்கும் போது சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நடந்து போக, அவன் என்ன சோகமா சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா உன்னால என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, என்னடா இப்படி சொல்ற அப்படி சொல்லிட்டு ரெண்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டீமன் குயினுக்கும் அவனுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் உருவாகுது, நான் நினைச்ச மாதிரியே புரியும் அப்படின்னு பார்த்தா எச்சின்னா வந்து அவனை ஒரு 5th கிரேட் ஜெனரல் ஏத்துப்பாங்களா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க பேர் என்னன்னா, என்னோட ஆப்பனண்டோட பவர் வந்து என்னால அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாம நான் வந்து 3.5 வருஷம் வாழ்ந்திருக்கேன், அதனாலே நான் நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான கூட சண்டை போட்டுருக்கேன், என்னதான் டீமன் ஹார்ட் சீரிஸ்ல வீக்கஸ்டா இருந்தாலும் இப்பதான் நான் வந்து பவர்ஃபுல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அப்புறம் அந்த குயினை இவனை வந்து நல்லா புரிஞ்சுக்கவே இல்லை, திடீர்னு வந்தா அப்படி சொல்லிட்டு அவ சொல்றான். ஆமா அவங்க எல்லாம் இருந்தாங்க, பட் இந்த ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதா என்னோட ஒரே வேலை, எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னோட உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரதா என்னோட வேலையே. ஒரு சொல்ல போய் நின்றுட்டு இங்க வந்து எந்த ஒரு கார்டனிங் கிடையாது, அந்த ஒரு பிலோசோபர் ஸ்டோன் என்கிட்ட தான் இருக்கு, அதாவது என்னோட நெஞ்சுக்குள்ள இருக்கு அந்த டீமன் ஹார்ட்டோட சீரியஸோட ஹார்ட், இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது என்னோட ஹார்ட் தான், அந்த ஒரு பிலோசோபர் ஸ்டோன் என்னை கொண்டுட்டு என்னோட ஹார்ட்டை வந்து எடுத்துட்டு போங்க, நான் வந்து ஒரு ஃபார்மர் ஹீரோ டீமன் ஹார்ட், நான் எல்லா ஸ்மார்ட்மேன்ஷிப்பையும் வந்து மாஸ்டர் பண்ணிட்டு எனக்கு ஹோலி மேஜிக் பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியும், ஏன் நான் இருக்கேன், அதனால என்னோட ஹார்ட் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட கனவுல நிறைவேற்றிக்கோங்க, நீங்க ஓடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு ஹியூமன்ஸை விடாம எல்லாத்தையும் நான் கொண்டுருவேன், அது மட்டும் இல்லாம அந்த பிலோசோபர் ஸ்டோனையும் நான் அழிச்சிருவேன். சின்ன உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு, பாக்குற இடம் எல்லாமே ரத்தமா இருக்குல்ல, அதை நீ மாத்தணும்னா என்னோட ஹார்ட் எடுத்துக்கோ,
பார்த்துக்கோ. உங்களோட வேர்ல்டுக்கு வந்து பீஸ் தரணும்னா நீங்க வந்து என் கூட சண்டை போட்டுதாகணும். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோன் வேணும்னா உங்களோட வேர்ல்டை வந்து காப்பாற்றணும். நீங்க இங்க இப்பயே ஸ்டாப் பண்ணுங்க, அந்த ஸ்டோன் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் சொல்ல போனா இந்த ஒரு எபிசோட்ல இந்த ஒரு லாஸ்ட் சீனை மட்டும் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பான்ல, அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டு லாஸ்ட்ல அவுட்ரோல ஒரு மியூசிக் வந்து போடும். லிட்டரலா அது ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய். ஓகே வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட் எபிசோட்ல வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து மியூசிக் போட்டுட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்க. யாருன்னு பார்த்தா இச்சின்னா தான். இச்சின்னாவும் த ஹீரோ அவர் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அவர் தான் இந்த வேர்ல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைக்கும் போது ஒரு மாதிரி ஆகுது. அவர் வந்து நம்ம 2 லார்ட் இருக்கால, பிலால் அண்ட் அஸ்டராட் அப்படிங்கிற 2 வத்தி வந்து தோக்கடிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான. இச்சின்னா நீ வந்து பெரிய குயின் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை போடாத அப்படிங்கிற சொல்லும் போது நான் அவங்க கூட கண்டிப்பா சண்டை போட்டு அவனை வந்து தோக்கடிப்பேன், அவன் மேல எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்புறம் இங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்களும் அமைதி அப்படி இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க எதுவும் யோசிக்காம வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன லூஸ் ஆயிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்னும் லூஸ் எல்லாம் ஆக கிடையாது. என்னோட ஜாப் வந்து இந்த உலகத்தை வந்து சேஃபா வச்சுக்கிறது தான். அதுக்காக தான் நான் உருவாக்கப்பட்டேன், அதுக்காக தான் நான் வேலையை செய்வேன், அதுக்காக தான் நான் உயிரும் வாழ்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நான் இந்த வேர்ல்டு சேவ் பண்ணலன்னா என்னோட ஐடென்டிட்டியை நான் தொலைச்சிருவேன். ஒருவேளை ஹியூமனிட்டிக்கு நான் தேவைப்படலன்னா அவங்கள நான் தேவைப்படுற அளவுக்கு வைப்பேன். இந்த உலகத்தை காப்பாத்தினா நான் அவங்கள கூட அழிப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். நீ என்ன சொல்ல வர, ப்ரொடெக்ட் பண்ண போறியா அழிக்க போறியா அப்படி சொல்லிட்டு எச்சின்னா வந்து கேட்கறா. ஆமா, இந்த வேர்ல்டு வந்து நான் ரொம்ப நாளா ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், இப்போ அழிச்சா யார் கண்டுக்க போறா? நம்மளோட லியோ வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் வந்து வளரிட்டு எல்லாத்தையும் எம்டி ஆக்கிட்டு நான் ஸ்கிராச்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ண நம்மளோட எட்வர்ட் தான் வந்து காப்பாத்துறான். நீ இப்படி இருக்கு, பாக்குறதுக்கு ஒன்னும் மாதிரியே இல்ல, நம்ம எதுக்கு சண்டை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்புறம் நம்மளோட ஹீரோ வந்து அவனை குத்த பாக்குறான். அப்புறம் நம்மளோட இவரை ஸ்பெல் போட்டு தடுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு ஸ்பெல் இருந்து வந்து வெளியே வந்துடுறான். அப்புறம் இவனையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். உங்களுக்கு என்னோட ஹார்ட் வேணும்னா என் கூட சண்டை போட்டு நீ தோக்கடிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். உன்னோட ஹார்ட் தான் பிலாசபர் ஸ்டோன் தான் எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாம எங்களை ஏமாத்த மாட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்க இப்ப என்னை கொல்லினா நான் உங்களை கொண்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் பவர் வச்சு அட்டாக் பண்ண எட்வர்ட் தான் வந்து தடுக்கிறான். நம்மளோட எட்வர்டோட பேக்ல வந்து பயங்கரமா வந்து காயமாயிருது. நீ உண்மையாலே எங்களை எல்லாம் கொல்ல போறியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஹைப்பர் ரியாக்டிவ் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இந்த உலகத்தை நான் சாகரக்காண்டி பிறக்கல, நான் வந்து மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி பிறந்தேன். ஒருவேளை இப்ப நான் செத்துட்டேன், நான் இவங்களுக்கெல்லாம் நான் தேவைப்பட மாட்டேன்ல, அதுக்காக தான் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். லியோ நீ ஒரு ஃபுல், யாரு கண்டா ஹியூமன்ஸ் என்னை தயாரிச்சாங்க எதுக்காக, உங்களை அழிக்கதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர் வந்து யூஸ் பண்றான். நீங்க யாரோ, ஆனா நான் வந்து இந்த உலகத்தை அழிப்பேன், இந்த டீமன் வேர்ல்டு அழிப்பேன் அண்ட் அந்த ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து குவைட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அட்டாக் பண்றான். அவங்களோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல இருந்து அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்றது, இதுக்கு முன்னாடி நான் கூட சண்டை போட்டிருக்கேன்ல, ஆனா இப்போ இந்த ஒரு ஸ்டேட்ல இவங்க கூட என்னால சண்டையே போட முடியும். போன பேட்டில் நடந்த மானா கூட எனக்கு ரிகவர் ஆகல, அதுக்குள்ள இன்னொரு சண்டை, இப்போ அந்த ஸ்பெல்லை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம லீலையும் எல்லாத்தையும் நிறுத்திக்கொள்ளியோ, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம சண்டை போட வேணாம். லார்கோல நீ என்னை கவனிச்சு எனக்கான அட்வைஸ் எல்லாம் நீ கொடுத்த, இப்போ என்னோட டர்ன், நான் வந்து உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு, உன் பிரச்சனை எல்லாம் சொல்லு, நான் வந்து தீர்வு தரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது எல்லா பிரச்சனையுமா, நான் எல்லா பிரச்சனையும் சொல்லியே ஆகணும். என்னோட எல்லா பிரச்சனையும் சொல்லணுமா? ஆமா, எல்லா பிரச்சனையும். என்னோட பிரச்சனை என்ன, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஹீரோஸும் வந்து வீக்கா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு லீலியை வந்து ஒரு வெட்டாக்க வச்சு அட்டாக் பண்ணிடுறான். அப்புறம் நம்மளோட லீலியை வந்து ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறான். அந்த டீமன் குயின் வந்து இதுக்கு வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு வந்து அவளை போய் அட்டாக் பண்றாங்க. ஆக்சுவலா நீ வந்து ஹீரோவே கிடையாது, உன்னோட ஆப்பனண்ட்டை நம்ப வச்சு நீ ஏமாத்திருக்க அப்படி சொல்லிட்டு போய் சண்டை போடுறா. அப்புறம் நம்ம ஷிட்டினாவும் அவளோட பவர்ஃபுல்லான அட்டாக் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. எல்லாரும் இப்பதான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட்டாக் அவன் ஒண்ணுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்ப நீங்க வாழணும்னா என் கூட சண்டை போடுங்க. அப்படியா, நீ வந்து எனக்கு நிறைய விஷயத்த வந்து சொல்லி தந்திருக்க, உன்னை நினைச்சு நான் ரொம்பவே கிளாண்டா வந்து ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நீ ஒரு குட் டீச்சர், என்னோட பாட்டம் ஆஃப் த ஹேட்ல இருந்து உனக்கு வந்து நான் ரெஸ்பெக்ட், நீ என்னோட ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க நான் தான் உங்களோட வில்லன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அப்புறம் நம்ம எட்வர்டோ அவனோட உடலை வந்து மாத்திக்கிட்டு அவனோட டிராகன் இதுக்கு வந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றான். பட் நம்மளோட ஹீரோ வந்து நம்ம எட்வர்டோ வந்து அசால்ட்டா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனை ஒரு கிறிஸ்டல்னால உரைய வச்சு அதுல வந்து தீ காட்டுற, அது வந்து அவனுக்கு ரொம்பவே வலிக்குது. இது நீ நினைக்கிறத விட ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அப்படியே அந்த சைடு தூக்கி வீசிடுறான். இப்போ 2 பேரும் முடிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இங்க நம்மளோட லீலியை கட்டுறாங்க. ஒரு மாதிரி வந்து டயர்டா வந்து அவ இருக்கா. அப்புறம் நம்மளோட எச்சினாவும் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ண, ஷிட்டினா ஒரு பவர் யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ற, இதான் கரெக்டான நேரம் அப்படி சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை எரிக்கிறா. நம்ம ஹெச்சினாவோட பவர்ஃபுல்லான அட்டாக் அது ஒன்று தான், நம்ம ஹீரோ முடிஞ்சிடும்னு சொல்லி நினைக்க, பட் நம்ம ஹீரோக்கு வந்து 0 டேமேஜ் தான். அங்கிருந்து நம்மளோட ஹெச்சினா அண்ட் ஷிட்டினா பயங்கரமா வந்து இது பண்றாங்க. அப்புறம் இவனோட எபிலிட்டி வந்து மற்றவங்களோட எபிலிட்டியை அப்சர்வ் பண்ணிட்டு அது அவங்களுக்கு எதிர்த்து அப்படியே யூஸ் பண்றது இவனோட இது. இப்போ அப்படின்னு பார்த்தா அவனோட டிஃபென்ஸை வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். அப்படின்னு பார்த்தா இந்த வார் வந்து முடியவே முடியாது. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க நம்ம மெர்னஸ் வந்து நம்ம ஹீரோட கழுத்தை வந்து வெட்டிடுறான் லைட்டா. இப்போ நான் வந்து உன்னை கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மெர்னஸ் சொல்றான். இப்போ நம்ம
நம்மளுடைய எச்சின்னா அண்ட் ஷிட்டினா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்குமோ நம்ம மெர்னஸ் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான், நீ வந்து சாகணும்னு விரும்புறியா இல்ல நாங்க உன்னை சாக அடிக்கணும்னு விரும்பியா? நான் ரெண்டுத்தையும் விரும்புறேன். நான் வந்து இந்த உலகத்துக்காக சண்டை போட்டு யாரோ மூலியமா சாகணும், அதான் என்னோட ஆசை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இல்லை நான் இந்த ஹோல் வேர்ல்டே நான் அழிச்சிருவேன், இது வந்து போய் அப்படி சொல்லிட்டு நம்ம பெர்னஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறோம். பெர்னஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு, இந்த வார் வந்து முடியவே முடியாது, அது எனக்கு கவலையே இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சிருச்சு மெர்னஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை வெட்டுறான். ஆனா இவன் வந்து அவனை போய் வெட்ட போறான். ஆனா நம்ம மெர்னஸ் வந்து நம்ம ஹீரோ தொட்டு அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வந்துடுறான். எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமான ஷாக். இப்போ 3 பேர் முடிச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், இந்த வேர்ல்டை நான் டிஸ்ட்ராய் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த நேரம் பார்த்து நம்ம லீலி அட்டாக் பண்ண, நீ உண்மையிலே நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இல்ல நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியல, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், உன்னோட ஃபன்னான ஃபேஸ் எங்க போச்சு, உன்னை நான் வந்து நிறுத்தணும், அதனால தான் இப்போ நான் உன்னை சண்டை போட்டுருக்கேன், உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப நான் என் கூட சண்டை போட்டேன், தடுத்து நிறுத்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அவளை போய் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணி கீழே படுக்க வச்சிடறான். நான் நினைச்ச மாதிரி லியோ வந்து டீமனும் கிடையாது மனுஷனும் கிடையாது, அவன் வந்து ஒரு மான்ஸ்டர், ஹியூமன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்மளோட எச்சினை யோசிச்சுட்டு இருக்கா. இப்படியே விட்டோம்னா அவன் ஃபர்ஸ்ட் எங்களே கொள்ளுவான், அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கொள்ளுவான், அப்புறம் எங்களோட உலகத்தில் இருக்கிறவங்களும் கொள்ளுவான். ஷெட்டி நான் இப்போ நான் அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண போறேன், அதனால எனக்கு ஒரு 42 செகண்ட் வேணும், அது வரைக்கும் லியோ கூட சண்டை போடு. இது 42 செகண்ட், அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நீ பண்ண அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷெட்டினா ஒத்துக்கிறா. எச்சின்னாவும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் நம்மளோட லைப்ரரியில வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம எச்சின்னாக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஸ்பெல்லை வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு ஸ்பெல்லை வந்து எல்லா டீமன் கிங்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, செஞ்சுரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ஸ்பெல்? இந்த ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவங்களால தோக்கடிச்சாங்களே அந்த ஒரு ஹீரோ, அவனை கூட நீ தோக்கடிக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லிதான் இவர் வந்து இந்த ஒரு ஸ்பெல்லை வந்து இவளுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்மளோட எச்சின்னா வந்து அந்த ஒரு ஸ்பெல்லை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஷெட்டினாவும் நீ வந்து எட்வார்ட் வந்து ஒரு மாதிரி கொல்ற மாதிரி போயிட்ட, அண்ட் மெர்னஸி கொல்ற மாதிரி போயிட்டு, லீலி கொல்ற மாதிரி போயிட்ட. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா இந்த உலகத்தை நீ அழிக்க தேவையில்ல, உன்னை நீயே அழிச்சுக்கிட்டா போதும் அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. உண்மையா சொல்லணும்னா நீ வந்து உன்னோட ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுற, நீ வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக பிறந்த, பட் உன்னோட ஃபியூச்சர் வந்து மீனிங் எல்லாம் போயிருமா நீ பயப்படுற, நீ வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறங்கிற பேர்ல அழிச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பயங்கரமா வந்து மறுபடியும் சண்டை போடுறாங்க. உன்னை நீயே வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு வில்லனா இருக்க பாக்குற அப்படி சொல்லிட்டு இவ வந்து சொல்றா. உன்னோட மைண்ட் வந்து கண்ட்ரோலுக்கு வரல, அது உன்னோட பிரச்சனை, பிலோசோஃபர் ஸ்டோன் எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு நீ இப்ப என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் பக்கத்திலே வந்து வந்துட்டு இருக்கான். இல்ல நான் செத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷெட்டின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கை கொடுக்குற மாதிரி வந்து அவள் வந்து ஒரு அடி அடிச்சிடறான். அந்த ஒரு அடியில நம்மளோட ஷெட்டினை வந்து பறந்து போய் விழுந்துடுறா. இப்ப நீ சாக போற இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம எச்சின்னா வந்து கட்டுறாங்க. அவளோ இப்ப நீ தாண்டா சாக போற அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்றா. அந்த ஒரு ஸ்பெல் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி வர இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்க்க வேண்டிய நம்ம ஹீரோ வந்து செத்துட்டானா என்னன்னு. உண்மையாலுமே இந்த அனிமையோட எண்டிங் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாரும் மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் இருக்கும். ஓகே வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட எச்சின்னாவும் அவளோட பைண்டிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நம்மளோட ஹீரோ வந்து அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பெல் வந்து அவன் அட்டாக் பண்ண வரும்போது தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. ஈவல் கிட்ட இருந்து மனிதர்களை காப்பாற்றணும், ஈவல் கிட்ட இருந்து மனிதர்களை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் நான் பிறக்கும் போதே இந்த ஒரு விஷயத்தை கேட்டுதான் பிறந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் மிஷின்லேயே வந்து அந்த ஏக்ராட் அப்படிங்கிற ஒரு டீமனை வந்து பார்த்தேன். பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் டீமன்ஸ் கூட சண்டை போட்டேன். எதுக்கு நான் இந்த வேர்ல்டுக்கு வந்து பீஸை கொண்டு வரணும். எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து அதை சந்தோஷமா வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் இந்த உலகத்துக்கு யாரு வரலைனா, அதாவது என்னோட ஹெல்ப் தேவைப்படலைனா மக்கள் எல்லாருமே மறந்துடுவாங்க. நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு வந்து தெரியாது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து நியூஸ்ல ஒரு விஷயம் வந்து பாக்குற, ஏதோ டீமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுதாமா. அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து போறான். அந்த இடத்துக்கு போய் அங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்க அந்த டீமன்ஸ் ஓடி நம்ம ஹீரோ தான் வந்து கொல்றான். இந்த மாதிரி நாட்டுக்கும் நடக்கிற சண்டை இருக்கு தெரியுமா, அதுக்கும் நம்ம ஹீரோ தான் போனா. டீமன்ஸ் கூட சண்டை போறதுக்கும் நம்ம ஹீரோ தான் போனா. நான் சண்டை போடும்போது ஒன்று கேட்டுக்கிட்டேன், இந்த வாழ்க்கை வந்து எனக்கு தேவைதான். ஆனா எனக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு, இன்னும் நான் சண்டை போடணும், நான் வந்து ஒரு ஹீரோவா இருக்கணும், ஹியூமனிட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய வருஷம் வந்து போயிடுச்சு. அண்ட் நான் வந்து எனக்கான பேட்டில்ஸையும் தேடி போக ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு கிடைக்கல. என் பேர் லியோ. நான் வந்து ஒவ்வொரு வாலியும் ஒவ்வொரு புது டெக்னிக்ஸா வந்து கத்துக்குவேன். நான் வந்து அன்ஸ்டாப்பபிள் அண்ட் இமார்டல் பயோ வெப்பன். அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து பூமியில வந்து அமைதி இருந்துச்சு. அந்த டைம்ல 2 பசங்க ஒரு பிரெட் வந்து கடையில வாங்குறாங்க. இது போதுமா அப்படி சொல்லி கேட்க, நான் ஷேர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த லேடியை வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்கும் 2 கொடுத்து விட்டுறா. அப்புறம் அவங்க வந்து சந்தோஷமா போக, இதே மாதிரி இந்த ஒரு வேர்ல்டு வந்து சந்தோஷமா வார் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் இப்ப சிரிச்சுக்கிட்டே நான் மீட்டுன்னு சொல்லணும், பட் நான் வந்து சொல்ல மாட்டேங்கிறேன். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் இந்த உலகத்தை வந்து காப்பாற்றணும், நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், ஹியூமன்ஸுக்கு இன்னும் நிறைய டேஞ்சர் கொடுங்க, அப்பதான் இந்த உலகத்தை நான் காப்பாற்ற முடியும். அப்பதான் என் மைண்ட்ல என்னென்னமோ வந்து தோண ஆரம்பிச்சு. எங்களை மாதிரி டீமன் ஹார்ட் சீரிஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து எந்த ஒரு கெட்டது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு பண்ணுவாங்க. எங்க தாட்ஸ் வந்து வேற மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் நான் வந்து அதை விட்டு தாண்டி நம்ம ஹீரோவும் அவனை உருவாக்கின இடத்துக்கு போய் பாக்குறேன். அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட க்ளோன் மாதிரி ஒன்று வருது. இப்போ நான் எவ்வளவு மாறிட்டேன் பத்தி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். இந்த உலகத்தை போய்
கெட்டது கொடு, அப்பதான் இந்த உலகத்தை நான் சேவ் பண்ண முடியும், நான் சாகக்கூடாது, நான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ அரண்மனையில இருக்கான். அப்போ வந்து ஒருத்தர் டீமன்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே புரியல. அப்புறம் அவனும் வந்து அந்த டீமன் ஹார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா மத்தவங்க எல்லாம், அவங்க எல்லாத்தையும் போய் வந்து அழிக்கிறான். இவன் வந்து இப்போ அந்த வேர்ல்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுமாமா, அவனோட சாட்டிஸ்பாக்சனுக்காக அவனோட வேர்ல்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மத்த யாரும் காப்பாத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இவன் அழிச்சிருக்கிறான். நான் வந்து இனிமே வந்து ஹீரோ கிடையாது, நான் வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ப்ரொடெக்ட் ஹியூமன்ஸ் ஃப்ரம் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. நான் வந்து இங்க டெவில் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். டீமன் ஹார்ட்லயோ இந்த உலகத்திலேயே வச்சு நான் தான் ஒரு கெட்ட, என்னோட செல்ஃபிஷ் தனத்துக்காக இந்த உலகத்தை நான் வந்து அழிப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நடந்து எங்கேயோ போயிட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்கு, எனக்கு 3000 years எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. அந்த நேரத்துல டீமன் ஆர்மி வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்காக அவனுக்கு ஒரு மிஷின் கிடைச்சிச்சு. அதுக்காக நான் போய் அங்க சண்டை போட்டேன். அது வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம எச்சின் ஆர்மி இருக்காங்களா அவங்க தான். இந்த பிலோசோபர் ஸ்டோன் வந்து யாருக்கு கொடுத்தா ஒர்த்தோ அவங்க கிட்ட கொடுக்கணும்னு அந்த நேரத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த அன்னெசரி கில்ஸ் எல்லாம் விட்டு நம்ம இவங்க கூட அமைதியான வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைச்சோம். இது வந்து ஒரு வார் கிடையாது, ஒரு இன்வேஷன், இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கொள்ளாதீங்க அப்படி சொல்லிட்டு அவரோட ஆர்மி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் எனக்கு வந்து ஒரு கைண்டானவன் தெரிய வந்துச்சு. எப்படின்னா அவளோட ஆர்மியில இருந்தவங்க எல்லாம் நான் கூப்பிட்டு விசாரிச்சேன். இந்த ஒரு டீமன் வேர்ல்டுல இருந்து எங்களோட வேர்ல்டுக்கு நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லி விசாரிக்கும் போது எனக்கு ஒழுங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காமலே இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் நான் உன்னை கண்காணிச்சு நீ நிறைய விஷயம் பண்றதை வந்து பார்த்தேன். அப்பதான் நீ வந்து ஒரு கைண்டான பர்சன் அப்படி சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் உன்னை கண்காணிச்சேன். அப்பதான் என்னோட ஹார்ட் வந்து உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இவ தான் ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் நடுவில் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். இதுக்கப்புறம் அவங்களோட ஆர்மியில வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ அந்த 4 எலைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க கூட எல்லாம் வந்து சண்டை போட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் கண்காணிச்சு அதுல எப்படி சேரலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இப்ப நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு டீமன் குயின் வந்து அந்த ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ மேல வந்து விடுறா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கும் போது இந்த ஒரு சிரிப்பு எதுக்குமே இப்படி சிரிக்கிறான், எங்க கூட எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறானா இல்ல வேற எதுவும் அப்படி சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவை அவளோட ஸ்பெல் நல்லா லாக் பண்ணிடுறா. அப்புறம் இவளோட போன் எல்லாம் வந்து அப்படியே கிராக் ஆகுது. ஏன்னா இவளோட 300 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 300 வருஷம் மானா வந்து இப்போ ஒரே அடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து இவ பொறுத்தானா நம்ம ஹீரோ வந்து அவளதான் செத்துருவான். நம்ம ஹீரோ எனக்கு வந்து ஏதோ மாதிரி ஆகுது, ஏதோ ஒரு அழுத்தத்தை நான் உணர்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். என்னோட எபிலிட்டிஸ்னால கூடயும் இதை பிளாக் பண்ண முடியும். நான் தான் அந்த DH சீரியஸ்லயே வந்து வீக்கஸ்ட் ஆனவன். ஃபைனலா இப்ப நான் வந்து சாக போறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல அந்த குயின் வந்து நிறைய வலி உணர்றா போல. ஆனா அவ கண்ணை பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ வந்து இப்ப ஜெயிக்க போறா. குயின் சின்னவும் அவனோட கண் வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல வருது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. இவன் இதுக்கு முன்னாடி இந்த டீமன் கிங்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுருக்கான். இவனோட நேம வந்து என்னென்னமோ வந்து சொல்லியிருக்காங்க. இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பிளேஸ் கிடையாது, இவன் சாகர கூடிய ஒரு இடம் கிடையாது. இதுதான் ஹீரோஸோட வாழ்க்கையோ அப்படி சொல்லிட்டு வந்து நினைக்கிறா. எதுக்கு இவ இப்படி பாக்குறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இப்ப நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி அவங்கள தோக்கடிச்சா. நான் வந்து ஒரு ஹீரோவா ஃபெயில் ஆயிட்டேன், நான் யாரையும் நம்ப மாட்டேன். எச்சின்னாவும் இவன் எதுக்கு வந்து யாருக்கிட்டையும் எமோஷன்ஸ் அண்ட் அவனோட வீக்னஸ் எல்லாம் காட்டிக்க மாட்டேங்கிறானே தெரியல. இந்த வேர்ல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் தான் என் வேலைன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா அதுதான் உண்மை, அதனால இப்படி சாக போற அப்படி சொல்லிட்டு சின்னவன் சொல்றா. ஆமா அதுவும் கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல என்ன ஃபன்னி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்றோம். ஆனா எங்களோட இந்த 4 ஜெனரல்ஸுக்கு வந்து நீ நிறைய விஷயம் பண்ணிருக்க, அதை நாங்க வந்து மறக்கவே மாட்டோம், நாங்க அதை மறக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கும்போது நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் உங்க கூட இருப்பேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு நீ யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட வேலை என்ன, இந்த ஒரு உலகத்தை வந்து காப்பாத்துறது, அதை மட்டும் தான் நான் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சின்ன இப்ப நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணதுல ரொம்ப வந்து கிராண்டா ஃபீல் பண்ணேன். ஏன்னா உன்னாலதான் வந்து ஹியூமன்ஸ் டீமன்ஸ் வந்து ஒட்டுக்கா இருக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். நீ வந்து ஒரு உண்மையான ஃபூலிஷ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னவன் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு எண்டு போடுறேன் அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த 4 ஜெனரல்ஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உங்க கூட ஒர்க் பண்ணதுல நான் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றேன், ஆனா இப்ப எனக்கு சாக கூடாதுன்னு தோணுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான். இப்ப நீ சாக போற அப்படி சொல்லிட்டு அந்த 4 ஜெனரல்ஸ் வந்து அட்டாக் பண்ண சொல்றாங்க. அங்க இருந்த 4 பேருமே ரொம்பவே கஷ்டத்தோட மனசை கேட்காம நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ உங்க எல்லாத்துக்குமே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடு பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேலே லாஸ்ட் ஒரு எபிசோட் தான் இருக்கு. அதில் நம்ம ஹீரோ வந்து செத்து போறானா இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய். ஓகே வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்ட்ரைட் எபிசோடுக்கு வந்து போய் எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான் எப்படியோ தோத்துட்டேனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். உன்னை நீயே வந்து டீமன் கிங்கா பிரிட்டன் பண்ணிக்கிட்டதை நீ என்ஜாய் பண்ணி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை நான் என்ஜாய் பண்ணேன். நான் வந்து வில்லனா இருக்கணும்னு நினைச்சேன், பட் உங்க கூட வந்து அது இப்படி முடியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்னாவும் என்னோட ஸ்பெல் வந்து நீ அட்டாக் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். நீ ஸ்டார்டிங்ல இருந்தே தோத்துதான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்னாவும் சொல்றான். பிளான் படி உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னை தோக்கடிக்கணும், அதை நீங்க பண்ணிட்டீங்க. நீ இந்த உலகத்தை அழிச்சு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி நினைச்சேன், பட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீ செத்து போகணும்னு நினைக்கிற, என்ன ஒரு
அர்த்தம் இருக்குது, எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது அந்த ஒரு ஸ்டோன் இது உங்களோடது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். உங்களுக்கு 300 செகண்ட் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஸ்டோனை வந்து வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். இப்போ அதையே வெளியே எடுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்னஸ் வந்து வெளியே எடுக்க வர நம்மளோட லீலி வந்து தடுக்கிற அவனை கொல்லாதன்னு சொல்லி எட்வார்டோ எச்சின்னாவோட ரூலை நம்மளால மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வந்து வச்சுக்கிறான். நம்மளோட லீலி வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த ஒரு ஸ்மைல். இவன் முதல்ல இந்த ஹியூமனிட்டியை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தான். பட் யாரையும் வந்து கொல்லணும்னு நினைக்கல. அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா எங்களோட உலகத்துக்கு வந்து அவன் அமைதி கொடுக்க இவன் ஒரு உண்மையான ஹீரோ தான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறா. இப்போ உங்களுக்கு 270 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றோம். இதை நினைச்சு நீ ஏதோ ரிக்ரெட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது டீமன் ஆர்மியில் நான் இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, சோ நான் எந்த ரிக்ரெட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். எச்சின்னாவும் எங்களோட வேர்ல்டுக்கு வந்து அந்த பிலாசபர் ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நம்ம ஹீரோ உங்ககிட்ட கடைசி ஒண்ணுன்னு சொல்லணும். நான் பண்ண பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மன்னிப்பு வந்து கேட்கறான். அப்புறம் நம்ம எச்சின்னாவும் அந்த ஒரு ஸ்டோனை வந்து எடுக்கிற மாதிரி போய் நம்ம ஹீரோ வந்து ரையின்னு ஒரு அரையறா. இப்ப நான் வந்து என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். இந்த ஒரு உலகத்துக்கு நீ அமைதி கொண்டு வரணும் தான் நான் யாருங்கிறத மறந்துட்டியா டீமன் குயின் எச்சின். இப்போ உனக்கு கொண்டுட்டு உன்னை நினைச்சு கவலைப்படுறதுக்கு எனக்கு டைம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் சொல்றது கேளு, என் கூட நீ வேலை செய்ய அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றா. அந்த ஒரு ஸ்டோன் மூலியமா நீ வந்து 3000 வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. எங்க ஒரு டீமன் வேர்ல்டு உங்களோட வேர்ல்டு வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம இருக்கிறது ஆசோதி நம்ம சேர்ந்தே பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு எச்சின்ன சொல்றா. நம்ம ஹீரோ எட்வார்ட் அந்த ஸ்டோனை நீயாச்சு செகண்ட்ஸ்ல போய்கிட்டே இருக்கு. ஐயா டீமன் கோயினை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ வந்து எனக்கு நிறைய சொல்லித்தரக்கு இருக்கு, சோ அதனால உன்னை நான் கொல்ல மாட்டேன். 3000 வருஷம் வாழ்ந்த ஒரு சோல்ஜர் வந்து எங்க கூட இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமைதான் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், அவளை வந்து நான் அழுக வைக்க விரும்பல அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அப்புறம் நம்மளோட லீலியை வந்து நம்ம ஹீரோ மேல ஏறி உட்காந்து சாமியா நம்ம ஹீரோ வந்து திட்டிட்டு இருக்கா. நீ எப்படி சாகலான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம், என்னை விட்டு போக போறியா அப்படி சொல்லிட்டு நம்ம லீலி வந்து பயங்கரமா வந்து கடுப்பாக்குறா. நம்ம ஹீரோ 160 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள ஸ்டோன் எடுங்க அப்படி சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்மளோட லீலியும் பயங்கரமா அழுதுட்டு என்னை விட்டு போலான்னு சொல்லிட்டு நீ யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்புறம் மெர்னஸ் அந்த சைடு வர இவன் தான் காமா இருக்கா, என்னோட சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சுப்பான். மெர்னஸ் நான் வந்து நீ நம்பர் அந்த ஸ்டோன் எடுத்துட்டு அப்படிங்கிற சொல்ல அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம மெர்னஸ் போட்டு செம்மையா அடிக்கிறான். உன்னை பார்த்தாலே தெரியுது, உன்னோட வேர்ட்ஸ், உன்னோட ஆட்டிடியூட், உன்னோட கண்கள் எல்லாமே வந்து வாழணும்னு சொல்லிட்டு நினைக்குது. சோ அதனால நீ என்ன பண்றனா இப்ப வாழ அப்படி சொல்லிட்டு நம்ம மெர்னஸ் சொல்லிட்டு ஒரு விஷயத்துல நீ செத்தினா நீ கண்டிப்பா ரெக்ரெட் தாண்டா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவன் அடிக்கிறான். அப்புறம் அவனை 110 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து யாராச்சும் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷெட்டினா கிட்ட வந்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஷெட்டினாவும் அதுக்கு முன்னாடி நான் உன்ட்டு கேட்கணும் என்னது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க எதுக்கு நீ சாகணும்னு நினைக்கிற அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷெட்டினா கேட்கறா. அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, நீ சொன்னா நான் அதை வந்து எடுத்துறேன் அப்படி சொல்லி நம்ம ஷெட்டினா சொல்றா. நம்ம ஹீரோ நான் வந்து இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பில்ட் பண்ணப்பட்டேன், அந்த ஒரு விஷயத்தை நான் ஒபே பண்ணாம இருக்க முடியும். என்னோட ஈகோ வந்து உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு, அதை தாண்டி என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஈகோ தான் உன்னோட பிரச்சனை, உனக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கல ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நீ தடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஷெட்டினா சொல்றோம். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்டரை வந்து டிசேபிள் பண்ண போறான். அதாவது அந்த ஈவல்ஸ் கிட்ட இருந்து ஹியூமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஹீரோக்கு. அது இதை டிசேபிள் பண்ண வந்து போயிருக்கான். பட் அவனால முடியல. இப்போ என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ வெயிட் அது எப்படி ஸ்டாப் ஆச்சு, உண்மையாலுமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்படுறேன். நான் வந்து ஹியூமன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த வேர்ல்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா இப்போ அப்ப என்னோட ஈகோவை நான் வந்து கன்வின்ஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றேன். இப்போ உனக்கு 30 செகண்ட் இருக்கு, நீ சாக போறியா இல்லையா அது என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா உனக்கு கொண்டு அப்படி சொல்லிட்டு அவ சொல்லும். இந்த ஒரு பயோ வெப்பனாவது மண்ணாங்கட்டியாவது உன்னோட வாழ்க்கை உனக்கு எப்படி வாழணும்னு தோணுது அப்படி வாழ, யாரோட ஆர்டர்ஸையும் நீ வந்து ஒபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் சொல்லியிருக்கும்ல, அதை வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்க ஹியூமன்ஸை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்றது விட்டுட்டு உன்னோட வாழ்க்கை உனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வாழ அப்படி சொல்லிட்டு அது சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து அதையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம டீமன் குயின் வச்சிருந்தாவும் நம்ம ஹீரோக்கு வந்து கை கொடுத்து இப்போ நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோட நெஞ்சில் அந்த காயம் வந்து அப்படியே ஃபுல்லா ஹீல் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட வந்து ஜாயின் ஆகிக்கிறான். உன்னோட 3000 வருஷம் இந்த ஒரு போர் வந்து இப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த குயின் வந்து சொல்றாங்க. நம்மளோட லீலியும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வந்து பயங்கரமா வந்து அழுதுட்டு இருக்க, எல்லாரும் வந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அப்புறம் அப்படி அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. அவன் வந்து அந்த கிங்டம்ல தான் இருக்கான். ஸோ அவனு போய் அந்த ஒரு அரண்மனையில இருக்கிற எல்லா இடத்தையும் போய் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே அவனும் ஒரு ரூம்குள்ள போக எல்லாரும் வந்து பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம குயின் மட்டும் தூங்காம இருக்காங்க. நம்ம ஹீரோ பத்தி ஹீரோ கூட வந்து வைனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, நம்மள ஒரே கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ என்னோட அடிமை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஒரு ஆர்மியில சேர்றக்காண்டி எதுக்கு எங்களோட ஜெனரல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொய்யான ஒரு மோட்டிவ் கொடுத்து அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அது பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மை. அப்புறம் அவனும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஏதோ ஒரு ரிக்ரெட்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கறா. அதாவது உன்னோட கடைசி டெத் இதுக்கப்புறம் நீ எப்ப சாவணும் கூட தெரியாது, உன்னோட சாவு கூட பீஸ்ஃபுல்லா சாகணும்
நாங்க பண்ணிட்டோம், அதை நினைச்சு நீ ரிக்ரெட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம ஒரு நாள் குடிச்சிட்டு பேசியிருந்தோம்ல, அப்போ உன்னோட ஸ்டோரி வந்து கேட்டேன், அன்னில தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். உன்னுடைய ஆசை வந்து உண்மையாக இருக்கு, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இந்த ஹியூமன்ஸ் டீமன்ஸ் ஒழுங்கா வாழ்றதுக்கு நான் வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படின்னு பார்த்தா எனக்கு எந்த ஒரு ரிக்ரெட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வில்லன், அதாவது நான் வந்து ஒரு வில்லன், என் கூட நீ வேலை சரியா உனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வில்லன் கிடையாது, நீ வந்து உன்னோட ஹோம் லேண்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிற, அப்ப நீ வந்து ஒரு வில்லி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ வந்து ரொம்பவே கைண்டானவன், அதனாலதான் என்னோட வாழ்க்கையை உன்னால காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட பவர் யூஸ் பண்ணி உனக்கு எந்த ஹெல்ப் தேவைனாலும் கேளு, நான் கண்டிப்பா பண்ணுவேன், நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை கொடுக்க, உன்னை நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நீ கண்டிப்பா நம்பலாம் என்ன, ஏன்னா இது வரைக்கும் நான் 3.5 வருஷம் வாழ்ந்திருக்கேன், இது வரைக்கும் எனக்காக ஒரு பொண்ணு அழுதது கிடையாது, பட் இப்போ வந்து அழுதுருக்கு, ஸோ என்னோட ப்ராமிஸ் வந்து நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா, ஸ்டார்டிங்ல கூட நான் உன்னை வந்து தப்பா கைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீ நம்பர் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நான் கண்டிப்பா நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. உங்களோட வேலை செய்ததில் நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து வரா. யாருன்னு பார்த்தா எட்வர்டோட பொண்ணு தான். அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து அடிபட்டுருச்சாமா, அதுக்காக தான் எட்வர்ட் வந்து இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கா. அப்புறம் அவளும், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட ரொமான்டிக்கான மூமெண்ட் நான் வந்து கெடுத்துட்டேன், ஐயோ ரொமான்டிக்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கத்துறாங்க. அங்க நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாரும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் எந்திரிங்க, எட்வர்ட் டேமேஜ் ஆன சோல்ஜர்ஸ்க்குலாம் போய் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம எட்வர்ட் வந்து போய், நம்மளுக்கு வந்து லார்கோ சிட்டில இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நம்மளோட டெலிவரி வந்து நடக்கவே இல்லையாமா, ஐயோ அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீலி வந்து நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மிருகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டினா ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா. நம்ம சிட்டினா வந்து போயிடுறா. அப்புறம் அந்த சமைக்கிற லேடியும், மெர்னேசி என் கூட வா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்னேசி வந்து கூப்பிடுறாங்க. நம்ம மெர்னேசி வந்து போறான். அப்புறம் அந்த டீமன்ஸும், எச்சுன்னா அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆக போகுது, இப்போ நம்ம என்ன பண்றது, லியோ எனக்காக நீ என்ன வேணா பண்ணணும்னு சொன்னீல, கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, எங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பட் நம்ம சின்ன விஷயத்துல இருந்து போவோம், இந்த ஹியூமன்ஸ் டீமன்ஸோட பிரச்சனையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இருக்கு, அது வந்து கம்ப்ளீட் எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போறோம். இப்போ நான் சொல்ல போறதா காரணம், எதுக்கு நான் இந்த டீமன் ஆர்மில சேர்ந்தேன், என்னை லவ் பண்றதுக்கு அண்ட் நான் நம்பருக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட ஹீரோயிங்க நான் விட்டு ஹியூமன்ஸை நான் காப்பாற்ற தேவையில்லை, இப்போ நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இந்த சீசன் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சீசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இந்த அனிமிக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன்னா 9.5/10 கொடுக்குறேன். ஸோ உங்களோட ரேட்டிங்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன அனிமே போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற அனிமே வந்து யாருமே யூடியூப்ல வந்து போட்டுருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு அனிமே சொல்லுங்க. நானும் ஒரு 2-3 அனிமே வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் அது வந்து போறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் அனிமேல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.